நம்ம ஹீரோ அந்த பெர்மிஷன் லெட்டர்ல எல்லார்கிட்டயுமே சீல் வாங்கிட்டான். இன்னும் கேலகோ கிட்ட மட்டும்தான் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரொஃபசர் எல்லார்கிட்டயும் அவங்க சீல வாங்கிட்டாங்களா? நீங்க மட்டும்தான் இன்னும் போடணும், உங்க கொடுத்த வார்த்தையை காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பசங்க கிட்ட நீங்க தோத்து போக போறீங்க அப்படின்னு சொல்லி ராபின் சிரிக்கவோ கேலகோ டென்ஷன் ஆகி அவனை அடிச்சு போட்டுறான். கூட இருக்கிற டீச்சர் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும் எல்லா ஃபேக்கல்டி மெம்பரும் சீல் பண்ணிட்டாங்கன்னா நானும் சீல் பண்ணிடுவேன் அப்படின்னு கேலகோ சொல்றான். ஹே இருமா வச்சு அந்த செடிக்கு தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் தோட்டத்துல வேலை பார்க்குற சில பேர் வந்துட்டு நம்ம ஹீரோ விதைச்ச விதைக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. ஏரமா சுசுகி ஏஜ் 14 நெதர்லாண்ட்ல இருக்கிற ஒரே ஒரு ஹியூமன். ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போதைக்கு இவனோட ரேங்கை இவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். இது இவனை எங்க கொண்டு போய் விடுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதா பார்க்கணும் அப்படின்னு எப்போ போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். அவங்க எல்லார்கிட்டயுமே சீல் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் முதற்கொண்டு ஒளிஞ்சு நின்று என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க கேட்ட மாதிரியே எல்லா டீச்சர்ஸோட சீலையும் வாங்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கேலக்கவோ செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா எல்லா டீச்சர்ஸோடதும் இருக்குதா அப்படின்னு சொல்றான். ஆமா மாஸ்டர் இருமா எப்பவுமே திறமைசாலி கரெக்டா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை பாராட்டுறான். உங்களோட சீல் மட்டும் தான் பேலன்ஸ், எல்லா டீச்சர்ஸோடதையும் கொண்டு வந்துட்டேன். ஸோ உங்க சீலையும் வைங்கன்னு சொல்லவோ. ஆமா எல்லா ஃபேக்கல்டி மெம்பரோட சீலையும் நீ கொண்டு வந்தா என்னோட சீலையும் நான் வைப்பேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேலக்க சொல்லவோ. ஐயா நம்ம எல்லாரும் அப்ப ராயல் கிளாஸ் ரூம் போக போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. ஆனா என்னால சீல் வைக்க முடியாது, ஏன்னா எல்லா ஃபேக்கல்டி மெம்பரோட சீலும் இதுல இல்ல. நான் முதல்லயே உங்ககிட்ட மென்ஷன் பண்ணிருந்தேன் இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லா ஃபேக்கல்டி மெம்பரும் சொல்லி. டீச்சர்ஸ் மட்டும் நீயா தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. கேஃபெட்டீரியா, ஸ்டோர் ரூம், கார்டன், லைப்ரரின்னு சொல்லி எல்லாருமே இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குறவங்க தான், அவங்க கிட்டயே சீல் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்லவோ. அது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர்ல இருக்காங்க, அவங்க எல்லார்கிட்டயும் எப்படி சீல் வாங்க முடியும்? இது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு நீங்க வேணும்னே இந்த டாஸ்க் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சொல்றாங்க. நான் முதல்ல சொல்லும் போதே இது முடியாத காரியம் சொல்லி தானே அனுப்புனேன் அப்படின்னு கேலகோ சொல்லவோ. ப்ரொஃபசர் சீரியஸாவா பேசுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நான் சீரியஸா தான் சொல்றேன். டீமன் கிங் டார்க்ல படிச்ச அந்த கிளாஸ் ரூம்ங்கிறது ஒரு அணையாத நெருப்பா ஒரு லெகசியா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இடத்த முட்டாளுங்க நீங்க வந்து எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சா அதோட கார்டியன் நான் தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேலகோ வந்துட்டு நம்ம ஹீரோவை மறக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாலும் எல்லா டீச்சர்ஸும் உங்களுக்கு சீல் கொடுத்ததுனால உங்க முயற்சியை பாராட்டி இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு வேற எந்த இடத்துலனாலும் கிளாஸ் ரூம் தரேன், ஆனா அந்த ராயல் ஒன் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். நம்ம ஹீரோ ரொம்பவும் வருத்தப்படுறான். அப்போ தோட்டத்துல வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து இருமாவை பார்க்க வராரு. சாரி நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ. உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு யார் வந்தா? இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். எல்லார்கிட்டயும் சீலை கலெக்ட் பண்றேன்னு தெரிஞ்சது, இது உனக்கு தேவைப்படும் நினைச்சு கொண்டு வந்தான்னு சொல்லவோ. நமக்கு இன்னொரு சீல் கிடைச்சிட்டு ஆனா இந்த ஒரு சீல்னால எதுவும் மாறிட போறது இல்ல அப்படின்னு சொல்லி ஜாஸ் வருத்தப்படுறான். ஓ இது பத்தாதா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. பார்த்தா அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப்ஸுமே அந்த இடத்துல வந்து அவங்களே வாலண்டியரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்களோட சீலை கொடுக்குறாங்க. இருமா நாங்க கேட்காமலே நீ எங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க, இந்த ஸ்கூல்ல சரி பண்ண ஹெல்ப் பண்ணிருக்க, ஸ்டோர் ரூம்ல வேலை பார்த்திருக்க, நீ சாப்பிட்றதா எங்களுக்கு பிடிச்சிருக்கு, புது கிளீனிங் டெக்னிக்கெல்லாம் எனக்கு நீ சொல்லி தந்தா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம ஹீரோ ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணிருக்கா. அது எல்லாத்துக்காகவும் அவங்க எல்லாரும் தானாவே வந்து அந்த சீலை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ இப்ப ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறான். கேலகோ சொன்ன மாதிரியே அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற நூற்றுக்கணக்கான பேரோட சீல்ஸ் இப்ப நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருச்சு. அவங்க எல்லாருக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, என்ன ப்ரொஃபசர் இந்தாங்க நீங்க கேட்ட சீல், நீங்க சொன்னது கரெக்ட் தான், நாங்க முட்டாளுங்க தான், மற்றவங்களை விட வித்தியாசமானவங்க தான், ஆனா இந்த வித்தியாசமானவங்களால தான் இந்த ஸ்கூல்ல ஒரு மாற்றமே ஏற்பட்டிருக்கு, அது எல்லாரோட மனசையும் மாத்தவோ செஞ்சிருக்கு. இப்போ உங்க சீல் மட்டும்தான் பாக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். கேலகோக்கு வேற வழி இல்லைங்கிறதுனால இப்ப சீலை போட்டுதான் ஆகணும். அவன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த சீலை கடைசியில ஒரு வழியா குத்துறான். அப்போ நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. சோ இப்ப மிஸ்ஃபிட்லஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ராயல் ஒன் கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. என்ன ப்ரொஃபசர் உங்க பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கவும், இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அந்த மிஸ்ஃபிட் கிளாஸ் பசங்கள அப்படின்னு சொல்லி கேலகோ கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். கிங்ஸ் கிளாஸ் ரூம் தி ராயல் ஒன் பெர்மிஷன் லெட்டர் இருமா சப்மிட் பண்ணதுக்கு அடுத்த நாள் அந்த கிளாஸ் ஓபன் பண்றதா இருக்காங்க. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் அப்படிங்கிறதுனால அதை பாக்குறதுக்கு நிறைய கூட்டம் அந்த இடத்துல வந்திருக்கு. இந்த கிளாஸ் ஓபன் பண்றதை பார்க்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி மிஸ்ஃபிட் கிளாஸ் ஆச்சரியப்படவும், அவங்க அதை மட்டும் பார்க்க வரல உங்களையும் தான் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு ஆஸ்வல் வந்து சொல்லவோ. எங்களை எதுக்காக பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி ஜாஸ் கேட்கறான். யாருமே செய்ய முடியாததை இந்த மிஸ்ஃபிட் கிளாஸ் ஆன நீங்க செஞ்சிருக்கீங்க, இந்த ராயல் கிளாஸ் ரூமுக்கு போக போறீங்க. சோ நீங்க எல்லாருமே இப்ப ரொம்பவும் பாப்புலர்னு சொல்லவோ. அப்படின்னா நாங்கெல்லாம் செலிபிரிட்டி மாதிரியா அச்சோ வெக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் தன்னை ரொம்பவும் பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணமா இருந்த உங்களோட லீடர் அந்த மாஸ்டர் மைண்ட் இருமாவங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்வல் கேட்கறான். அவன் சாப்பிட்டதுக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஷேக் சொல்றான். நீ கேம் பார்லர்ல ஜாயின் பண்ணிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். இந்த பெரிய ஃபுட் இந்த தடவை யாராலையுமே சாப்பிட முடியாது, ஈவன் இருமாவளை கூட சாப்பிட முடியாத லெவலுக்கு இருக்கணும், அதனாலதான் போன தடவை பண்ணதை விட 3 மடங்கு பெருசா பண்ணிருக்கோம், இது அவன் வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்காங்க. நான் இதை சாப்பிட்டு பார்க்கலாமான்னு கேட்கவோ ஒன்னால இதை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டே போயிட்டான். சாப்பாடு டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ. இப்ப அவங்களுக்கு நம்ம ஹீரோ ரொம்பவும் பிடிச்சு போச்சு. சோ தோத்ததை நினைச்சு அவங்க யாருமே வருத்தப்படல. முன்ன இருந்ததை விட இப்ப இருமா ரொம்பவுமே பாப்புலரா இருக்கிறான். மாஸ்டர் ஒரு வழியா நீங்க இந்த ராயல் கிளாஸ் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லவோ. இல்ல நான் இதை பண்ணல, நாம இதை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் டே சார்நாத் அட்டாக் பண்ண அந்த டீச்சர் கூட இப்ப சார்நாத் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான். காமவே அந்த வயசானவர் கூட பொண்ணுங்களை பத்தியே பேசிட்டு இருக்கான். ஈவன் சீல் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க டீச்சர்ஸ் கூட இன்னும் கான்டாக்ட்லயே தான் இருக்காங்க. நீ நினைச்சதை சாதிச்சிட்டல்ல இருமா அப்படின்னு கேளுக்கு அந்த இடத்துல வந்து நிக்கிறான். கிளாஸ் ஓபன் பண்றத பத்தி சேர் டீமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு கேட்கவும், அவங்க இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ வேற வாக்கு கொடுத்துருக்க, சோ நம்ம கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணும், கிளாஸ் ரூம் தர அப்படின்னு சொல்லி சாலமன் சொல்லிருப்பான். அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். ஹாய் ப்ரொஃபசர் எப்படி இருக்கீங்க, கையில என்ன சாவியா காணோம், கிளாஸ் ரூம் திறக்கிறதுக்கு நீங்க வரலையா அப்படின்னு சொல்லி ஜாஸ்
வந்து கேக்குறான். கிளாஸ் ரூம் திறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கிளாரா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா. டீமன் கிங் டார்குலா படிச்ச அந்த கிளாஸ் ரூம் பல வருஷம் கழிச்சு திறக்கிறதுனால அது ஒரு சரித்திர சம்பவம்ன்றதுனால எல்லாருமே வந்து நின்று அதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ராயல் ஒன் கிளாஸ் ரூம் இதுலதான் டீமன் கிங் டார்குலா படிச்சாரு. அவர் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். அவர் லெவலுக்கு திறமையான ஒருத்தரை பார்க்கவே முடியாது. அதனாலதான் பேப்லஸ்ல அவருக்குன்னு தனியா ஒரு கிளாஸ் ரூமே இருக்கு. இந்த லெஜெண்டரி கிளாஸ் ரூம் இப்போ திறக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேலக்க வந்து அதுக்கு ரொம்ப பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்கான். செயினை போட்டு வச்சிருந்தாலுமே கூட மேஜிக் வச்சு தான் அந்த டோரை சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ கேலக்க வந்து அதை ரிலீஸ் பண்ணவா அந்த கதை ஓபன் ஆகுது. ஓபன் பண்ணும்போது எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. இந்த ராயல் கிளாஸ் ரூம் சாதாரண கிளாஸ் ரூம் கிடையாது. இதுக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி அப்படின்னு கேலக்க பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் உள்ள ஓடி போயிருந்தாங்க. பல காலங்களா போட்டி வச்சிருந்தாலுமே கூட உள்ள எல்லாமே பல நின்னு சூப்பரா தான் இருக்கு. எல்லாருக்குமே அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. டீமன் கிங்கோட கிளாஸ் ரூம்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாப்னா தானந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான். அப்படின்னா நான் கேள்விப்பட்டது உண்மைதான் போல. டீமன் கிங் அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி இந்த கிளாஸ் ரூம் எப்போ புத்தம் புதுசா இருக்கிற மாதிரி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கார்ல பேசிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ அவன் பாட்டு அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்கோம். எல்லாரும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போறாங்க. இதுதான் டீமன் கிங் படிச்ச கிளாஸ் ரூமா? ஏங்கப்பா எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் அவன் பாட்டு அசால்ட்டா நடந்து போய்கிட்டே இருக்கான். நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இதுதான் டீமன் கிங்கோட சேர்ன்னு நினைக்கிறேன். ஏங்கப்பா எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அதுகிட்ட போயிட்டு அந்த சேர்ல நம்ம ஹீரோ ஏறி உட்காடுறான். அந்த ஒரு மொமெண்ட் எல்லாருமே கண்ணுமிக்காம நம்ம ஹீரோவையே பாத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துது. வானத்துல இருள் சொல்லுது, நம்ம ஹீரோ மேல மட்டும் ஒளி அடிக்குது. எல்லாரோட கண்களுக்குமே நம்ம ஹீரோ காணாம போன அந்த டீமன் கிங் மாதிரியே தெரியுது. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறது அன்னைக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இப்ப அடுத்த நாள் ஆகுது. என்ன இருமா உன்னோட ஈவில் சைக்கிள் எப்படி இருந்துச்சு? நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை நீ பண்ண திரும்ப மாறவே மாட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஆலிக் வந்து சொல்லவோ, என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவேன், எதுக்காக என்ன கேட்காம இந்த மாதிரிலாம் பண்ண? நான் என் லைஃப்ல இவ்வளவு மோசமா யாருக்கிட்டே நடந்ததே இல்ல, எல்லாரும் என்ன கெட்டவன் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அழுதுட்டு இருக்கான். இருமா நல்ல பையனா இருப்பான், கெட்ட பையனா இருப்பான், நல்ல பையனா இருப்பான், கெட்ட பையனா இருப்பான். ஐயோ கெட்ட பையனா இருப்பான்னு முடிஞ்சிருக்கே அப்படின்னு சாலமன் வருத்தப்படவோ, அப்புறம் வந்து இன்னொரு பூவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றான். தாத்தா அப்புறம் நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்லவோ, இருமா நீ நார்மல் ஆயிட்டியா, பேர் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி சாலமன் ஹாப்பி ஆகுறான். எனக்கு கேரேஜ்ல ஸ்கூலுக்கு போறியான்னு சொல்லவும் வேணா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ்மே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க கைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க ஈவில் சைக்கிள்லயே நீங்க சூப்பரா தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அமெரிக்கிட்ட நம்ம ஹீரோ மன்னிப்பு ரெக்கமெண்டேஷன் சீலை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்றா. நான் அதுக்காக மன்னிப்பு கேட்கல, உங்ககிட்ட செஞ்ச வேற சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமாரி நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸா நின்னதை யோசிச்சு பார்த்துட்டு வைக்கப்படுறா. அவங்ககிட்ட கெட்ட பையன் மாதிரி பேசணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அடப்பாவி அதத்தான் சொல்லியா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. இருமா நீ எந்த தப்பு பண்ணல, இவ்வளவு தூரத்துக்குலாம் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு அவன் கிளாஸ்மேட் சொல்லவும், ஆனால் நம்ம ஹீரோ எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறான். நீ உன்னோட ஈவில் சைக்கிள்ல ரொம்ப ஆசமா இருந்த, நீ இல்லாம நமக்கு இந்த கிளாஸ் ரூம் கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. நேற்று இந்த சேர்ல உட்காரும் போது வில்லத்தனமா ஒரு ஸ்மைல் பண்ணி அதை இப்ப பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை டீஸ் பண்றாங்க. அழகோ இப்ப கிளாஸ் ரூம்குள்ள வரும் ப்ரொஃபசர் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே சேர்ந்து மொத்தமா போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. இருமா சுசுகி ஏஜ் 14 அவனோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆனதுனால ராயல் கிளாஸ் ரூம் அவ அடைஞ்சிட்டான் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இருமா வச்ச செடி மட்டும் டிஃபரெண்டா போத்திருக்கு. பேரண்ட்ஸ் என்ன ஒரு டீமன் கிட்ட வித்துட்டாங்க. என்னோட தாத்தாக்கு இப்ப நான் பேரனா இருக்கிறேன். வாழ்வா சாவா போராட்டங்கள் நிறைய விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் விட இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் படிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ மைங்க இருமையா இப்படி கஷ்டப்படுறாங்கிறத நமக்கு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. இருமா அங்க பரப்போன அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. தேவையில்லாத விஷயங்களை பத்தி மாஸ்டர் யோசிக்க வைக்காத அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோ டிஃபரெண்டா நடந்துக்கிட்டு தான் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவை ஒட்டி நின்னுட்டு இருக்காங்க. எவ்வளவு க்ளோஸா நிக்கிறத கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்றான். என்ன கண்டுக்கோ இருமா அப்படின்னு சொல்லி கிளாரா காமெடி பண்றா. மாஸ்டர் உங்களால தான் இது கிடைச்சது, நம்ம ராயல் ஒன்க்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இருமா திரும்ப போய் ஈவில் சைக்கிள்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி கிளாஸே அவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு இருக்காங்க. ஹேஸ்மோடியஸ் நீ ரொம்பவும் க்ளோஸா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கிளாஸ்மேட்ஸ் கேட்கவும், மாஸ்டர் பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை, இதை நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்றான். ஹே கிளாரா நீயாச்சும் தள்ளி உட்காருன்னு எல்லாரும் சொல்றாங்க. சாப்பிட்டா வந்து இழுத்து பிடிச்சிட்டு என் முதுகுல தானே ஏறி உட்காருன்னு சொல்றா. ஆனா அவ முடியாதுன்னு சொல்லி சாக்லேட் அது இதுன்னு கொடுக்குறாங்க. ஆனாலுமே கிளாரா வர மாட்டேங்கிறா. இந்த உனக்கு ஒரு சாக்லேட் இருக்குங்க வா பாப்போம் அப்படின்னு சொல்லப்போ செம டென்ஷன் ஆகுறான். இப்படி நீங்க பண்றதே இருமாக்கு பிரச்சனையா தான் இருக்கும் ஜாஸ் சொல்லவும், அவங்க ரெண்டு பேரும் சோகமாயிட்டு இருமாவை விட்டுருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ உட்காருதான். உடனே அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிடவோ, சரி வாங்க எல்லாருமே இருமாவை கட்டி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மொத்த கிளாஸ்மே வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ கேலகர் கிளாஸ்க்குள்ள வந்து எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லார் கையிலயும் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறான். எண்ட் ஆஃப் டெர்மினஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேலகர் சொல்லவும், அட எண்ட் ஆஃப் டெர்மினஸ் வந்துட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. எண்ட் ஆஃப் டெர்மினஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆனுவல் எக்ஸாம் மாதிரி. இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பெரிய லீவ் கிடைக்கும், எல்லாருமே அந்த வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். உங்களோட வெக்கேஷனுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி கேலகர் சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உங்க கையில கொடுத்துருக்கிற நோட்டீஸ் என்னதுன்னு நினைச்சீங்க, அது உங்களோட சிலபஸ் தான். இந்த எக்ஸாம்ல மட்டும் நீங்க ஃபெயில் ஆனா வெக்கேஷன்ல உங்களுக்கு லீவ் கிடையாது, அன்னைக்கும் நீங்க ஸ்கூல் அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ராயல் கிளாஸ் ரூம்ல இருக்கிறதுனால உங்க திறமையை நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேலகர் சொல்றாங்க. நாங்க அசால்ட்டா பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர பாக்குறாங்க. ஆமா எக்ஸாம்னா என்னது அப்படின்னு சொல்லி கிளாரா காமெடி பண்ணிட்டு இருக்கா. உனக்கு தான் இது
இது தெரியாது, மாஸ்டர் இருமாக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி ஆஸ் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறான். மாஸ்டர் எதுக்காக கவலைப்படுறீங்க அப்படின்னு ஆஸ் கேட்கவும், இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம்ஸே அட்டென்ட் பண்ணதில்ல, சொல்லப்போனா படிச்சது கூட இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களால முடியாததா மாஸ்டர், உங்க ஸ்கோர் என்னன்னு காட்டுங்கன்னு ஆஸ் கேட்கவும் பார்த்தா நம்ம ஹீரோ முட்டை 5-3 வாங்கி வச்சிருக்கான். பரவாயில்ல, இதெல்லாம் நல்ல மார்க் தான் அப்படின்னு சொல்லி ஆஸ் நம்ம ஹீரோவை சேர பண்ணுவோம். என்ன இருமா உனக்கு ரீட் பண்ண கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி கிளாரா வந்துட்டு நம்ம ஹீரோவை கலாச்சிட்டு இருக்கா. தாத்தாவோட மேஜிக் இருக்கிறதுனால என்னால இந்த லாங்குவேஜை ஈஸியா ரீட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு கொஸ்டினை வாசிக்கிறான். வெர்பல் ஸ்பெல்லையோ மைண்ட் ஸ்பெல்லையோ வச்சு நீங்க ஒரு அட்டாக் ரெடி பண்றீங்கன்னா அதோட ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல போட்டுட்டு, இந்த லாங்குவேஜ் என்னால ரீட் பண்ண முடியுங்கிறதுனால இதோட ஆன்சர் எனக்கு தெரியும் அர்த்தம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். ஹே இருமா என்னோட ஸ்கோர் பாரு அப்படின்னு சொல்லி கிளாரா 10-15 தான் வாங்கியிருக்கா. ஆனா இதையே பெருமையா காமிக்கிறா. ஹே இருமா அப்படின்னா நீ என்ன விட ரொம்பவும் முட்டாளான பையனா, அப்படின்னா இன்னையில இருந்து நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன், நீ என்ன டீச்சர்னு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்றா. ஆஸ் வந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆஸ் என்ன முட்டாள்னு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இருமா இன்னையில இருந்து நான் தான் உனக்கு டீச்சர் அப்படின்னு அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. மாஸ்டர் ரொம்பவுமே கைண்டான ஒரு பர்சன். இந்த டீமன் வேர்ல்ட்ல இவ்வளவு கைண்டா இருக்கிற ஒரு டீமன் நான் பார்த்ததே இல்ல. டீமன் சேர்ல அன்னைக்கு மாஸ்டர் உட்கார்ந்தப்போ ஃபியூச்சர் என்னங்கறத நான் நல்லாவே பார்த்தேன். மாஸ்டர் எப்பவுமே சாதிக்கதான் செய்வாரு, கவலைப்படாதீங்க மாஸ்டர், உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து நம்ம ஹீரோவை சேர் அப் பண்றான். ஆஸ் நீ என்ன நம்பறியா நம்ம ஹீரோ கேக்குவோம். ஆமா மாஸ்டர், அது போக இந்த எக்ஸாம்ல நீங்க ஹை ஸ்கோர் வாங்குனீங்கன்னா உங்க ரேங்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றான். அப்படியா நீ சொல்லிதான் இப்ப எனக்கு தெரியும் ஆஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம எல்லாருமே சேர்ந்து படிச்சு ஒரே ரேங்க் வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. அப்ப பார்த்தா ஆமரிய மாய் கடிச்சவன் வந்துட்டு அந்த ரூமுக்கு வரான். என்னையில இருந்து நான் உங்க பேட்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். நான் இன்ஃபார்ம் பண்ணாம அவனை அனுப்பிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருமா, ஆனா அவன் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் செஞ்ச வேலை எல்லாத்தையுமே வந்துட்டு ஆமரி நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். அவன் பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ற ஸ்ப்ரேவை கண்டுபிடிச்சது என்னமோ உண்மைதான், ஆனாலும் அவன் திறமசாலி. அவன் ஸ்டூடெண்ட் கவுன்சிலே வச்சிருக்க முடியாது, ஒரு நம்பிக்கையான பேட்லர்ஸ்ல அவன் என் கண்காணிப்பிலே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் உன்கிட்ட அனுப்புனா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ பாத்துக்கிடுவியான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ ஓகே சொல்றான். ஏன்னா நம்ம ஹீரோ எப்பவுமே நோ சொன்னது கிடையாது. ஆசை போட்டு அவனை புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஷெனல் அலக்கா அப்படிங்கிற அவனும் இப்போ மேஜிக்கல் அப்பாரட்டிஸ் பேட்லர்ல ஒரு மெம்பர் ஆயிட்டான். மாஸ்டர் சொல்ல மறந்துட்டேன், எக்ஸாம்ல கம்மியான மார்க் எடுத்தா உங்களோட ரேங்க கம்மியும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லவும் நம்ம ஹீரோக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. இதனாலதான் இருமா இப்ப கஷ்டப்பட்டு படிக்கிறங்க பேர்ல இந்த நிலைமையில இருக்கான். என்ன இருமா நீ ரொம்பவும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன், நீ ரொம்பவும் கஷ்டப்பட்டு படிக்காத சரியா, நீ கஷ்டப்படுறத பார்த்தா தாத்தாக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நம்ம நான் எக்ஸாம்க்கு முன்னாடி உனக்கு கொஸ்டின் பேப்பரை தந்துருவா, இல்லனா ஈஸியான எக்ஸாமா எடுக்க சொல்லவா அப்படின்னு சொல்லி சாலமன் கேட்கவும், சார் அதெல்லாம் வேண்டாம், மாஸ்டர் இருமாக்கு எப்பவுமே நேர்மையா இருக்கிறது தான் பிடிக்கும், அவர் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு, அவர் கண்டிப்பா டாப் ஸ்கோர் எடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்லவும், ஆமா என் பேரமலைக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சாலமனும் ஹாப்பி ஆகிறான். நம்ம ஹீரோ என்னடா கம்மியா சாப்பிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மாஸ்டர் எனக்காக நீங்க செஞ்ச எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு அலெக்ஸ் சொல்லவும், எதுக்காக எப்படி சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ரேங்க் இன்க்ரீஸ் ஆனாதான் என்னால பேச முடியும், நீங்க கண்டிப்பா டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா ரேங்க் கம்மி பண்ணிருவாங்க, அவ்வளவுதான் நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லி அதை அழுதுட்டு இருக்கு. நான் ஃபெயில் ஆயிருவேன், நீ வேணும்னே கலாய்க்கிறதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல உண்மையிலேயே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அலெக்ஸ் சொல்லவோ, கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்றான். ஹை ஸ்கோர் வாங்கிருவியான்னு அலெக்ஸ் கேட்கவோ, பாஸ் பண்ணிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு நம்ம கவலையா இருக்குன்னு அலெக்ஸ் சொல்லவோ, கண்டிப்பா நான் ஹை ஸ்கோர் வாங்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸுக்கு போய் பார்த்தா எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மிஸ்ஃபிட் கிளாஸ் ஆகுதுன்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏன்னா எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் ஹாலிடேவை என்ஜாய் பண்ண முடியும், அதுக்காக தான் நாங்க படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எப்படியோ ஹாலிடேவை என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக வச்சு படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆஸ் பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தர் ரொம்ப ஜீனியஸ் அப்படிங்கிறதுனால படிக்கல, ஸ்டடிஸ் அண்ட் டெம்டால் ரெண்டுலயுமே கார்ல டாப்ல இருக்காங்கிறதுனால அவளுக்கு பிரச்சனை இல்ல. உண்மையான டீமன் கிங் எதை பார்த்து பயப்பட மாட்டா, பதட்டப்படுறதுனால தவறுகள் தான் நடக்கும் அப்படின்னு சாப்நாத் சொல்லவும், ஒரு வகையில நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் போறாங்க. மொத்தமா 5 சப்ஜெக்ட் இருக்கு, இதுல எது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு நல்லா வருதுன்னு பாப்போம்னு சொல்லி ஆஸ் வந்து கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறான். 8th ஜெனரேஷன்ல 13வது ராஜாவா இருந்தவர் யாருன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ தெரியாதுன்னு சொல்றான். பெல்ஸ்மோத் இதுதான் கரெக்டான ஆன்சர்னு சொல்லவும், நானும் கரெக்டா தானே சொன்னேன் கிளாரா காமெடி பண்றா. நீ எங்க கரெக்டா சொன்ன தப்பா தான் சொன்ன அப்படின்னு சொல்லி ஆஸ் திட்டுறான். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ், வெர்பல் ஸ்பெல்லியோ மென்டல் ஸ்பெல்லியோ ஒரே நேரத்துல யூஸ் பண்ண முடியாது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்கவும் ட்ரூ அப்படின்னு கிளாரா கரெக்டான ஆன்சர் சொல்றா. நம்ம ஹீரோ தப்பான ஆன்சர் சொல்லிடுறான். இப்போ ஆஸ்ட்ராலஜி பத்தி கேட்கறான். ரெட் மூன் டே முடிஞ்ச 3 நாள் இருக்குன்னா இன்னும் எத்தனை நாள் திரும்ப அடுத்த மூன் வரும் அப்படின்னு நம்ம கேட்கவும், நான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கிளாராக்கு கால் பண்ணி கேட்டா அவ காமெடியா ஒரு பதில் சொல்றா. இதுலயும் நம்ம ஹீரோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். கரெக்டான ஆன்சர் 9 days. 45 கிலோ இருக்கிற டீமனை எத்தனை நிமிஷத்துல இந்த பிளான்டார சாப்பிட முடியும்னு கேட்கவும் 5 minutes அப்படின்னு சொல்லி கிளாரா திரும்பவும் கரெக்டான பதில் சொல்றா. நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு ஆன்சருமே தெரியல. மோசமான டார்ச்சர் ஸ்பெல் பேர் எது அப்படின்னு கிளாரா கேட்கவும், எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிளாரா பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. இருமாவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தா படிக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லி கார்ல வந்து பாத்துட்டு இருக்கா. எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சோகமா இருந்துட்டு இருக்கான். ஆஸ் நம்ம ஹீரோவுக்கு சேர பண்றான். நான் கிளாரா வந்துட்டு கலாய்க்கிறா. உடனே ஆஸ் வந்துட்டு கிளாராவை பிடிச்சு திட்டுறான். மித்திக்கல் ஜுவாலஜி பை பாலம் சேச்சிரோ அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அந்த புக் திடீர்னு தானாவே இருந்துச்சு. ஹியூமன்ஸ்க்கு எத்தனை விங்ஸ் இருக்குன்னு கேட்கவோ, ஹியூமன்ஸ்க்கு விங்ஸே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கரெக்டான ஆன்சர். போனீங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கவோ, ஃபிஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கரெக்டான ஆன்சர். டாக் வந்து அனிமலா பிளான்டான்னு கேட்கவோ, அனிமல். கரெக்டான ஆன்சர். கோழி என்ன படும், முட்டை. ஹியூமன்ஸ்க்கு வால் உண்டான்னு கேட்கவோ, கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, 100 marks எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்
ஸ்ட்ரோக் வந்து திரும்பவும் நார்மல் ஆயிடுது. மாஸ்டர் இதுல நீங்க ஃபுல் ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, நீங்க ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. உங்களுக்கு மெடிக்கல் ஹிஸ்டரி நல்லாவே வருது அப்படின்னு சொல்லி ஆஸ் பாராட்டுறான். இருமா நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்றாங்க. கார்லாக்கு திரும்பவும் டென்ஷன் ஆகுது. நார்மலா இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லெவலுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லுவான். ஆனா இந்த தடவை இருமா அப்படி சொல்லல. ஸ்டடீஸ்ல எல்லாருமே அவனை பார்த்து புகழ்றத வச்சுட்டு உண்மையிலேயே நான் ஒரு ஜீனியஸா இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். ஹை ஸ்கோர் எடுக்க வச்சது கிட்டத்தட்ட அவனை கொஞ்சம் முட்டாத்தனமா திங்க் பண்ண வைக்குது. ஓகே அப்படின்னா என்னோட ஸ்பெஷாலிட்டி இந்த மித்திக்கல் ஹிஸ்டரி தான், இதுல கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல் ஸ்கோர் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி அதோட டீச்சரை தேடி அவங்க போறாங்க. ப்ரொஃபசர் டாலி தான் இதோட டீச்சர்னு சொல்லி அவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்கவும் ப்ரொஃபசர் டாலிக்கு அவரோட ஈவல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரை பிடிக்க ப்ரொஃபசர் பாலம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க. என்னது பாலமா அப்படின்னு சொல்லி ஆஷ் ஷாக் ஆகுறான். பாலம் இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஞாபகம் வந்துடுச்சு, இப்போ நான் ஹை ஸ்கோர் வாங்கின அந்த புக் எழுதுனதே பாலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்பவே அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள போறான். சரி நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசோ கிளாராவோ உள்ள போறாங்க. யாருமே அந்த இடத்துல இல்ல. சரி வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ் பயந்துட்டே இருக்கிறான். இல்ல அவரை பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு கிளை வந்து நம்ம ஹீரோவை தூக்குது. என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்றான். மாஸ்டர் இருமான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸையும் அவன் பிடிச்சு வச்சிருந்தான். பிடிச்சு வச்சது வேற யாரும் இல்ல, அந்த ப்ரொஃபசர் பாலம் தான். நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாலம் வந்து கேக்குறான். நெதர்வேல்டோட ஹிஸ்டரி ரூம்ல எல்லாரும் இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் இல்ல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவன் பிடிச்சு வச்சிருக்கான். ப்ரொஃபசர் பாலம் வந்துட்டு நெதர்வேல்டோட ஹிஸ்டரியை பத்தி நடத்திட்டு இருக்காரு. அப்படியே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் தூக்கிட்டு வந்து கொஞ்சிக்கிட்டே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இமேஜினரி கிரீச்சர்ஸ், அதாவது கற்பனையான ஒரு கிரீச்சரை பத்தி அவர் நடத்திட்டு இருக்காரு. அது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் உனக்கு புரியுற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்றேன். நெதர்வேல்டுல இருக்கிற கேட்ஸ் அது எல்லாத்துக்குமே விங்ஸ் இருக்கும். ஆனா இந்த இமேஜினரி கேட்டுக்கு வந்துட்டு விங்ஸே கிடையாது. அண்ட் இந்த கேட்ஸால பறக்கவும் முடியாது அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் இதுதான் அவரோட பிளட் லைன் எபிலிட்டி, இதை ஸ்கின்ஷிப்னு சொல்லுவோம். ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்களே அவர் இதை வச்சு பிடிச்சிருவாரு அப்படின்னு ஆஸ் சொல்றான். சில ஸ்டூடெண்ட்ஸை கடத்திட்டு போய் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்த சொல்றான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த பாலமை பார்த்து நடுங்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின், நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்க அந்த ஹியூமன் அப்படிங்கிற கிரீச்சர் உண்மையிலேயே நம்ம முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பாலம் கேட்கவும் இது என்ன கேள்வி, நம்ம சாப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஹியூமன்ஸ் அவங்க தான் நம்ம சாப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பிரேயர் சாங் யோசிச்சு பார்த்துட்டு நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுறான். ஆமா ப்ரொஃபசர் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்கிறா. நானா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் என்ன திடீர்னு அமைதியாயிட்டாரு, எதுவோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாரா இல்ல சாப்பிடுவாரா அப்படின்னு சொல்லி பசங்க யோசிக்கிறாங்க. இவர் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு திக் திக் மொமெண்டா இருக்குது. ஒருவேளை ஹியூமன்ஸ் முன்னாடி வந்தா நான் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், எப்படி அவங்க விங்ஸே இல்லாம சர்வை பண்றாங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அவங்க இருக்கிற இடம் அமைதியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஹிஸ்டரியை பத்தி நல்லா தெரியும். டீமன்ஸ் வாழ்ற இந்த நெதர் வேர்ல்ட்ல நிறைய பீஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரியான ராட்சச பீஸ்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் டீமன்ஸ் எல்லாரும் எவால்வ் ஆகி அவங்க எல்லாருக்கும் விங்ஸ் இருக்கு. நம்ம பறந்துட்டா ஈஸியா தப்பிச்சிடலாம். அதுக்கு தேவையானது என்ன, இவனுக்கு விங்ஸை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு நேரா ஸ்டாஃப் ரூமுக்கு ஓடுறாரு. எமர்ஜென்சி, ஒரு பெரிய பிரச்சனை, இந்த பையனுக்கு விங்ஸ் இருக்கிற தடமே இல்ல அப்படின்னு சொல்லி பாலம் வந்து மத்த ஸ்டாஃப் கிட்ட சொல்றாங்க. இருமா எவ்வளவு ஹானரபிள் ஸ்டூடெண்ட், அவன் கிட்ட விங்ஸ் இல்லன்னு காமெடி பண்றீங்களா அப்படின்னு ராபின் கேக்குறான். சோ இப்ப கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம ஹீரோவோட ட்ரெஸ் அவுட் அவங்க காமிக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட ஷர்ட்டை தூக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தா குட்டியாண்டு விங்ஸ் இருக்கு. ஆலிக் தான் வந்துட்டு அவனோட கையை யூஸ் பண்ணி விங்ஸ் மாதிரி அங்க காமிச்சிட்டு இருக்கான். ஆலிக் ஹெல்ப் பண்ணதுனால ஒரு வழியா நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிருதான். விங்ஸ் குட்டியா இருந்ததுனாலதான் உங்களுக்கு தொட்டு பார்த்தப்ப தடம் தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு பாலம் அனுப்பி வச்சிருக்காங்க. பாலம் வந்து ஏதோ யோசிச்சுட்டு வரப்போ நான் ஹியூமன் உனக்கு சந்தேகம் வந்திருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டக்குனு அங்க இருந்து கிளம்ப பார்க்கவும் பாலம் வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்து இமேஜினரி கிரீச்சர்ஸ் பத்தி நான் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட ஸ்கின்னை தொட்டு பார்த்தப்ப உனக்கு விங்ஸ் இல்லைன்னு உனக்கு ஏதோ பிரச்சனை நான் யோசிச்சேன். ஆனா இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு, என்ன எதுவோ தப்பா எடுத்துக்கிடாத அப்படின்னு சொல்லி அவர் மாஸ்க் கலட்டவும் நான் ஹியூமன் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன், என்ன சாப்பிட போறானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். என்னோட ஆக்சிடென்ட்ல என்னோட வாய் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிரு. உன்னோட விங்ஸ் குட்டியா இருக்கு, யாருமே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். அதை பார்த்து நீ இன்னைக்கு அவமானப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணியா, என்னால தானே அது நடந்துச்சு. அதனாலதான் பதிலுக்கு நானும் என்னோட இதை காமிச்சேன். எனக்கு எல்லா கிரியேச்சர்ஸையுமே ரொம்ப பிடிக்கும். நான் அதுங்களை தொட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனா நான் பக்கத்துல போனா அதுங்க பயந்துரும். அதுக்காக தான் இந்த மாஸ்க். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பார்த்து அப்பப்ப பயந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களையும் நான் தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாலம் சொல்லவும் அப்படின்னா இவர் ரொம்பவும் நல்லவர் போல, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட விங்ஸ் ரொம்ப குட்டியா இருக்கு, அதை வெளியே காமிச்சா அவனுக்கு அவமானம்னு சொல்லி அவன் நினைக்கிறானோ. தன்னாலதான் இருமா இன்னைக்கு வெளியே காமிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாலம் ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டு நான் அப்படி செஞ்சதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை நல்லபடியா கவனிக்கிறான். இவர் ரொம்பவும் நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ப்ரொஃபசர் நான் ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ சொல்லிட்டோமே அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். ப்ரொஃபசர் பாலம்க்கு சின்ன வயசுல அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால சின்ன வயசுல இருந்தே மாஸ்கோட தான் இருக்கிறாரு. பிக்சர் புக் படிக்கிறது பாலம்க்கு ரொம்பவுமே பிடிக்கும். பெரிய பையன் ஆகியுமே கூட அவர் பிக்சர் புக்ஸே தான் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அதுலதான் ஹியூமன் வேர்ல்டுல இருக்கிற இமேஜினரி கிரீச்சர்ஸ் பத்தியும் படிச்சிருக்காரு. அச்சோ ஹியூமன் உளறிட்டோமே, அது ஒண்ணு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வாயமுடவோ. இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கப்போ ஹியூமன் சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஹியூமனா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஷாக்காய் மயக்கம் போட்டு விளறாரு. அச்சோ ப்ரொஃபசர் உங்களுக்கு என்னாச்சு, நீங்க ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ நான் ஓகே இல்ல, அப்ப எப்படி உனக்கு விங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி
பாலம் கேட்கவும் அது ஃபேக் விங்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை பார்த்து அவர் பயந்துட்டு இருக்காரு. தள்ளி நில்லு கிட்ட வராத அப்படின்னா நான் இத்தனை நாள் கற்பனை பண்ணது எல்லாமே உண்மைதான், உண்மையிலேயே ஹியூமன்ஸ் இருக்காங்க, என்னால நம்பவே முடியல, நான் உங்களை தொட்டு பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவோம். நம்ம ஹீரோ போய் அவரை தடவும். அவர் ஷாக்காய் பதறி கீழே விழுறாரு. இருமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எதுக்காக நீ ஹியூமன்ங்கிறத என்கிட்ட சொன்ன, மத்தவங்களுக்கு தெரிஞ்சா உன்னை சாப்பிட்டுவாங்க தெரியுமா, எல்லாரும் என்ன மாதிரி கிடையாது அப்படின்னு அவர் சொல்லுவோம். இத்தனை நாளா நான் யாருக்கும் தெரியாம தான் பாத்துட்டு இருந்தேன், நீங்க ரொம்ப நல்லவர்னு தெரிஞ்சதுனால உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா டீமன்ஸும் என்ன மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க, உன்னை ஒரே வாயில முழுங்கிடுவாங்க, இப்படி நீ ஹியூமன் சொல்லி வெளியே சொல்லி தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு பாலம் வந்து நம்ம ஹீரோக்கு 2 மணி நேரமா லெக்சர் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. அங்க எப்படி வாழறீங்க, சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களையும் அவர் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸ்க்கு போய் பார்த்தா எல்லாரும் படுத்து கிடக்குறாங்க. நேற்றுக்கு தானே படிக்கவே ஆரம்பிச்சிங்க, அதுக்குள்ள சோர்ந்து போயிட்டீங்களா அப்படின்னு ஆஸ் கேட்கும். எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, படிக்கிறதுக்கே ரொம்ப கடுப்பா வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அறிவாளிங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க, முட்டாளுங்கெல்லாம் இந்த சைடு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவோட கிளாஸ்லயே மொத்தமே 4 பேர் தான் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல சாப்னாத்தோ ஒருத்தன். எல்லாருக்கும்லாம் என்னால சொல்லி கொடுக்க முடியாது மாஸ்டர், இருமாக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அந்த படிக்கிற 4 ஸ்டூடெண்ட்ஸுமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே எல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இல்லாம எப்படி படிக்கிறது, அம்யூஸ்மெண்ட் பார்க்கா மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஷாங்ஸ்லி வருத்தப்படுறான். என்னது அம்யூஸ்மெண்ட் பார்க்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். ஆமா வாட்டர் பார்க் இருக்கு, அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும். பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்பவே பிரைட்டா தெரியுதா. சம்மர் வெகேஷன் வந்தாலே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பான். இருமா நீ அம்யூஸ்மெண்ட் பார்க் போனது இல்லையான்னு கேட்கும். நம்ம ஹீரோ போனது இல்ல அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இந்த தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து பொண்ணா போலாம் அப்படின்னு சொல்லப்போ எல்லாரும் யாஹூ அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் போக முடியும்னு கேள்கோ சொல்லப்போ எல்லாரும் ஒரே செகண்ட்ல சோகமாகறாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா பாலம் அந்த இடத்துல ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கபோ எல்லாரும் அவனை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ப்ரொஃபசர் பாலம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, யாரையோ கடத்திட்டு போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. கேலகோ இப்ப முன்னாடி போறான். கேலகோக்கும் பாலமுக்கும் ஏதோ பெருசா சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா. எப்படி இருக்க பாலம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேலகோ கேட்கறான். உங்க 2 பேருக்கு ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும். ஆமா நாங்க 2 பேருமே பேப்லஸ்ல படிக்கும்போது கிளாஸ்மேட்ஸா இருந்தோம் அப்படின்னு சொல்லி பாலம் சொல்றான். அப்படின்னா இவங்களும் நம்மளே மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கிளாரா சொல்லுவோம். செடுமூஞ்சி கேலகோ கூட ஒருத்தர் ஃப்ரெண்டா இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லி ஷாங்ஸ் கலாய்க்கவோ கேலகோ டென்ஷன் ஆகுறான். இங்க எதுக்காக வந்தீங்க நம்ம ஹீரோ கேட்கும். நீ ஹியூமன் யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாதுல்ல, உன்னோட சேஃப்டிக்காக தான் இங்க வந்த, அது போக நீ படிக்கிறதுல உனக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு ஒரு பிக்சர் புக்கை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஒரு காலத்துல 3 பேர் சேர்ந்து ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு பையனுக்கு நெருப்பு தேவைப்பட்டுச்சு. ரஃபயர் அப்படின்னு சொல்ல நெருப்பு வருது, இதுதான் வெர்பல் மேஜிக். நெருப்பு ரொம்பவும் சின்னதா இருக்கேன்னு சொல்ல நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபயரை பெருசா கொண்டு வரா. இதுக்கு பேர் தான் மென்டல் மேஜிக் அண்ட் இதுல நிறைய கான்சென்ட்ரேஷனும் தேவைப்படும். சரி ஓகே வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளாரா நிறைய பொருள் எடுத்து வைக்கிறா. குறிப்பிட்ட ஒரு மேஜிக்கை குறிப்பிட்ட சில பர்சனால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் பிளட் லைன் மேஜிக். அந்த மேஜிக்கை அவங்களால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதை வச்சு இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஹாப்பியா வாழ்ந்தாங்க அப்படின்னு அந்த ஸ்டோரி முடியுது. ப்ரொஃபசர் இது எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா உனக்கு இது பிடிச்சிருக்கா, நான் மத்த பசங்கிட்ட எல்லாம் காமிக்கும் போது அவங்க கிட்டக்கு போறதுக்குள்ளேயே அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு பாலம் சொல்லுவோம். அப்படின்னா இவருக்கு பிக்சர் புக் ரொம்பவும் பிடிக்கும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஆனா எனக்காக இதை மெனக்கிட்டு செய்றீங்களே உங்களுக்கு கஷ்டமா இல்லையா நம்ம ஹீரோ கேட்குவோம். என்ன வார்த்தை சொல்லிட்டா, எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்கு, உனக்கு நான் இன்னும் நிறைய சப்ஜெக்ட்டுக்கு பண்ணி தரேன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ ஓகே அப்படின்னு சொல்றான். இப்ப கிளாஸ்ல இருக்கிற எல்லாரையும் சீரப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு காமெடியா பாட்டு பாடிட்டு இருக்கா. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன பிடிக்குமோ அதை வச்சு நம்ம ஹீரோ சீரப் பண்றான். ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆமரிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஆமரியா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. கிளாஸே சேர்ந்து பாட்டு பாடி சீரப் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருக்கிற கேலக வந்து பார்த்துட்டு இதெல்லாம் மென்டல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் போயிருந்தான். ப்ரொஃபசர் இந்த ஸ்டோரி எனக்கு கண் கலங்க வச்சிடுச்சு. டார்ச்சர் டெக்னிக்கோட லெசன்ஸையும் நான் இதுல இருந்து கத்துக்கிட்டேன், நான் நிறைய அப்டேட் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது அப்டேட்டா அப்படின்னு சொல்லி பாலம் யோசிக்கிறான். டார்ச்சர் டெக்னிக்ஸ் மேஜிக் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அந்த கதை மூலியமா கத்துக்கிட்டான். அப்டேட் அப்படிங்கிற வார்த்தை பாலம் இதுக்கு முன்னாடி கேட்டதுல நம்ம ஹீரோ சொல்ற புது விஷயங்கள் எல்லாத்தையும் பாலம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டான். இப்போ அடுத்த ஸ்டோரியை நம்ம ஹீரோ கையில கொடுக்குவோம். நம்ம ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறான். ஆஸ் வச்ச எக்ஸாம்ல இப்போ நம்ம ஹீரோ 55 மார்க்ஸ் வாங்கிட்டான். மாஸ்டர் உண்மையிலேயே நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க, ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்லி 40 வாங்காம கூடவே தான் வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் பாராட்டுறான். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி என் பேரை காப்பாத்திட்ட ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிளாரா காமெடி பண்ணிட்டு இருக்கா. இருமா அப்படி நல்லா இம்ப்ரூவ் ஆனது பார்த்து இப்போ அவன் கிளாஸ்மேட்ஸோ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் கண்டிப்பா ஒன்னே மாதிரியே ஹார்ட் ஒர்க் பண்ணி இம்ப்ரூவ் ஆகுவோம் இருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சீரியஸா படிக்கிறாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே குரூப் ஸ்டடியா படிக்கிறாங்க. பாலம் கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த ஸ்டோரி புக்கை வச்சு நம்ம ஹீரோ லெசன்ஸையும் படிச்சு முடிச்சிருதான். அது இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு ஈஸியா புரியுது. அதே நேரத்துல ஆஸும் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து படிக்க வைக்கிறான். இப்ப நான் நல்ல மார்க் வாங்க ஆரம்பிச்சிட்டேன், உண்மையிலே அப்படின்னா நான் ஒரு ஜீனியஸ் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிகமா மார்க்ஸ் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் முட்டாள்தனமா யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல டீச்சர்ஸும் சேர்ந்து எல்லாருமே இப்ப எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. எக்ஸாம் டேவோ வருது. எண்ட் ஆஃப் டெர்மினஸ் இதுதான், இதுல எல்லாருமே நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேலகோ எக்ஸாம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் டெர்மினஸ் அதாவது ஆனுவல் எக்ஸாம் அவங்க ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆகுது. மிஸ்ஃபிட் கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கான்சென்ட்ரேட் பண்ணி உட்கார்ந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து அன்னைக்கு நடந்த எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேலகோ சொல்லவும் அதுக்குள்ளே ரிசல்ட் சொல்ல போறீங்களான்னு எல்லாரும் கேட்கறாங்க. ப்ரொஃபசர் பேசாம வெகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் சொல்லுங்களேன், இப்பவே சொல்லாதீங்க, அதுக்கு நாங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னு சொல்லி ஷாங்ஸ்லி கத்திட்டு இருக்கான். ஆனா கேலகோ ரிசல்ட் சொல்ல தான் போறேன்னு சொல்றாரு. ஃபெயில் ஆகி சம்மர் கிளாஸ் அட்டென்ட் பண்ண போறது
யாருமே கிடையாது, நீங்க யாருமே ஃபெயில் ஆகல அப்படின்னு அவர் சொல்லவோ எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம எல்லாருமே பாஸ் பண்ணிட்டோம், யாருக்கும் மேக்கப் எக்ஸாம் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. ஆட்டம் போட்டது போதும், நீங்க 3 பேர் இங்க வாங்க. நீங்க ஆவரேஜான மார்க் எடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து உங்களை செகண்ட் ரேங்க் ப்ரமோட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி 3 பேரை ப்ரமோட் பண்றான். கிளாஸ்லயே டாப் ஸ்கோர் எடுத்ததுனால அந்த ஜீனியஸா இருக்கிற அவனை வந்துட்டு செகண்ட் ரேங்க்ல இருந்து தேர்ட் ரேங்க்கு ப்ரமோட் பண்றாங்க. அப்ப ஆஸ்மோடியஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலையான்னு சில பேர் டவுட் ஆகுறாங்க. மாஸ்டர், உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆக்கி அதனாலேயே நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சாங்க. நீங்க செய்யற சில விஷயங்கள் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் மாத்துது, அது நல்ல விஷயம் தான். ஆஸ் வந்து பாராட்டுறான். டீமன் கிங்குக்கு இருக்கிற எல்லா திறமையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து மனசுக்குள்ள ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான். அப்ப கேலக வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, ஹே இருமா, இதுக்கு முன்னாடி நீ எடுத்த ஸ்கோரை விட இந்த தடவை அதிகமாவே ஸ்கோர் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கொடுக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, நல்ல விஷயம் சொல்லியிருக்க ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரிச்சு ஓடுறான். இதுக்கெல்லாம் காரணம் ப்ரொஃபசர் பாலம் தான். அவர்கிட்ட அதை சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கா. பார்த்தா பாலமே எய்தாப்ல வரான். அஜோ ப்ரொஃபசர், உங்க முடிக்கு என்னாச்சு? நான் தான் எதுவோ காரணமா நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. நானே தான் என்னோட முடிய வெட்டினேன் அப்படின்னு சொல்லவும் இப்ப நம்ம ஹீரோ ரிசல்ட் காமிக்கப்போ 2 பேருமே என்ஜாய் பண்றாங்க. சந்தோஷத்துல நம்ம ஹீரோக்கு தலை சுத்துற லெவலுக்கு அவர் செம ஃபாஸ்டா நம்ம ஹீரோவை பிடிச்சி சுத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தலை சுத்தி அப்படியே நின்னுட்டு இருக்கான். இந்த நீ இதை பாஸ் பண்ணதுக்காகன்னு சொல்லவோ இந்த ஃபிளவர் சாலமன்றாச்சு, இது நெருப்புக்குமே நம்ம ஹீரோ கேட்கவும் பரவாயில்ல அப்படின்னா உண்மையிலேயே நீ திறமசாலியா மாறிட்ட இருமா. உன்னை ப்ரொடெக்ட் பண்ற லெவலுக்கு நீ இந்த நெதர்வேல்ட்ல நாலேஜ் கத்துக்கிட்ட. ஆனா கவலைப்படாத, இதோட ஃபயர் சோர்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹீரோவும் சரி ஓகே அதை வாங்கி வச்சுக்கிறான். இருமா, நீ மட்டும் மாறுறது இல்லாம உன்னோட வார்த்தைகள் உன்னோட சுத்தி இருக்கிறவங்களையும் மாத்துது. நீ சொன்ன மாதிரியே நானே என்ன அப்டேட் பண்ணிக்கிடணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் என்னோட நீளமான ஹேரை கட் பண்ணா எல்லாரும் என்ன பார்த்து பயப்பட மாட்டாங்கன்னு நினைச்சுதான் நான் ஹேர் கட் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லவும் ப்ரொஃபசர் பாலம், சாரி என்னாலதான் நீங்க ஹேர் கட் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாலம் வந்து நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. ஃபெயிலான எல்லாருக்குமே சம்மர் கிளாஸ் இருக்கு, யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி நேம் லிஸ்ட் போட்டுருக்காங்க. மேக்கப் எக்ஸாம்ல மிஸ்ஃபிட் கிளாஸ் ஒருத்தங்க நேம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இருமா பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவனை லவ் பண்ற அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ப்ரொஃபசர் கேலக வந்துட்டு பாலம் மீட் பண்ணி என்ன இப்படி காமெடியா முடிவெட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேலகோ சிரிச்சிட்டு இருக்கான். நீ மட்டும் தான் எப்பவுமே என்ன பார்த்து தெனாவட்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேலகோவை பார்த்து பாலம் சொல்லவும் நான் மத்தவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிட மாட்டேன், உன்கிட்ட மட்டும் தான் இப்படி நடந்துக்கிட்டேன், ஏன்னா நீ ஒருத்தன் தான் ஏன் ஈக்குவலுக்கு இருக்க அப்படின்னு சொல்லி அவனோட ரேங்க் பார்த்தா பாலம் வந்துட்டு 8th ரேங்க்ல இருக்கான். அது போக உன்னோட பிளட் லைன் எபிலிட்டி மத்தவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களாங்கிறத உன்னால கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்கூல் ஃபுல்லா வேவ்லென்த் அனுப்பி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ கண்காணிச்சுக்கிட்டு தானே இருப்ப. உன்னால ஹேண்டில் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. உன்னை நினைச்சா அப்பப்ப எனக்கு பொறாமையா தான் இருக்கும் அப்படின்னு கேலகோ சொல்லவும் நீ சொல்றது தப்பு, என்னாலையும் இந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு பாலம் சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சிருந்தான். என்னமோ தெரியல, முன்ன இருந்ததை விட உன்னோட ஹேர் கட் இப்ப ரொம்பவும் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேலகோ காமெடி பண்றான். நம்ம ஹீரோ பாஸ் பண்ணதுக்காக கிளாராவும் ஆசஸ் சேர்ந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. ஆமா ஷனால இவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் ஜீனியஸ் ஆகிற போர்ஷனை கண்டுபிடிக்கன்னு சொல்லி மாட்டிக்கிட்டு இப்போ இம்போஷன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு ஆஸ் சொல்றான். ஆமரி வந்து அந்த நேம் லிஸ்ட்டை பார்த்துட்டு இருமா ஃபெயில் ஆகாம பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. இத்தனை நாளா வந்துட்டு ஆனுவல் எக்ஸாம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமரி டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ எக்ஸாம் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவை காமிக் புக் ரீட் பண்றதுக்காக அவ கூப்பிட்டுருக்கா. இருமாக்கு கொடுக்கறதுக்காக ஸ்பெஷலான ஒரு டீ பவுடரையும் ஆர்டர் பண்ணி அவ வர வச்சிருக்கா. ஓ இருமா வந்துட்டியா அப்படின்னு பார்க்கவும் பார்த்தா கிளாரா வந்து நிக்கிறா. இருமா வர முடியாதா அப்படின்னு கிளாரா சொல்றா. ஆமரி ஷாக் ஆகுறா. எக்ஸாம்ல எல்லாரும் பாஸ் பண்ணதுனால மிஸ்டர் கிளாஸ்ல இருக்கிற எல்லா பாய்ஸும் சேர்ந்து பார்ட்டி நடத்துறாங்க. கேம் பேட்லர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஹவுஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆமரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆமரிக்கு மெசேஜ் பண்றா. ஆமரி கொஞ்சம் சோகமாகறா. சரி ஓகே நான் பாத்துக்கிட்டேன். ஆமா இதை சொல்றதுக்காக எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கவும் நீ எங்க கூட சேர்ந்து பார்ட்டி பண்ண பார் ரெட் ஹேர் லேடி அப்படின்னு சொல்லி ஆமரி வச்சிருந்த திங்ஸையும் ஆமரியை கூட்டிட்டு வா போறா. பிரசிடென்ட் ஆமரி எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்லா யோசிக்கிறா. பாய்ஸ் மட்டும் தான் பார்ட்டி கொண்டாடணுமா, நம்மளும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இசபெல்லா சொல்றா. இப்ப எல்லாரும் இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு அவங்க பேரை சொல்லிக்கிறாங்க. இருமாக்ககன் ஸ்பெஷலா வாங்கி வச்சிருந்த டீ இவங்க ஓபன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆமரி கொஞ்சம் சோகமா இருக்கிறா. சரி வாங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளாரா வந்துட்டு இப்ப என்ஜாய் பண்ண எல்லாரையும் கூப்பிடுறா. அந்த டீ ரொம்பவும் டேஸ்டா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. பிரசிடென்ட் உங்களோட ஹேர் எப்படி இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா கேட்கவும் நான் அதுக்கு கண்டிஷனரும் ஷாம்புவும் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்றா. என்ன ஷாம்புன்னு கேட்கவும் அது டெவியன் அப்படின்னு அவ சொல்றா. உங்க ஹேர் ரொம்பவும் சூப்பரா இருக்கு கேர்லி, உன்னோட ஹேர் சூப்பரா இருக்கு அப்படின்னு கிளாரா சொல்லவும் நீ என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா கேட்கவும் நான் லெபரிக்கா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்றா. ஆக்சுவலி அந்த கண்டிஷனருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற ஹீரோயினே வந்துட்டு இவா தான். இந்த கண்டிஷனர் வாங்கி எல்லாரும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குருமாவா இருந்தா அவ சொல்லியிருப்பா. அதை யோசிச்சு பார்த்துட்டு அவ வைக்கப்பட்டு இருக்கா. கார்லே தான் அந்த ஃபேமஸான ஐடல் குருமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நீ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கிளாரா கிட்ட கேட்டா. நான் சோப் தான் யூஸ் பண்ணுவேன் அவ சொல்லப்போ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. முடிக்கும் சோப் தான், ஃபேஸ்க்கும் சோப் தான், ஸ்கின்னுக்கும் சோப் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவ சோப்னே சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டைம் என்னோட ஷாம்புவையோ கண்டிஷனரையோ தரேன் அப்படின்னு சொல்லி ஆமரியோ கார்லேவோ சொல்றாங்க. கார்ல நீ ஷாம்புவோ கண்டிஷனரி யூஸ் பண்ணா இன்னும் அழகாவா அப்படின்னாதான் எல்லாருக்கும் உன்னை ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா சொல்றா. பாய்ஸ் பார்ட்டில ரூமுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வர சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ்டர் நீங்க என்ன பாட்டு பாட போறீங்கன்னு ஆஸ் கேட்கும் ஒரு பாட்டுமே எனக்கு தெரியல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இருமா அடுத்து நீ தான் பாடணும்னு சொல்லுவோம். ஐயோ என்ன பாட்டு செலக்ட் பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்துட்டு ஒரு பாட்டு நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோ எருமை மாதிரி வேஷம் போட்டு இருந்து பாடினா அந்த பாட்டை இப்ப பாடுறான். நம்ம
ஹீரோ பொண்ணு வயசுலயே செம கியூட்டா பாடுறான். இதை பார்த்து அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே இருமா குருமாவோட ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி அவங்களாவே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. சரி நம்ம டாபிக் குள்ள போலாம். கேர்ள்ஸ் டாக்னா கண்டிப்பா இது இல்லாமையா அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா சொடக் போடவும் லைட் வருது. இந்த லைட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிக்கிறா. உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்கவோ கிளாரா வந்து எனக்கு இருமான்னு சொல்லவோ ஆமரி ஷாக் ஆகுறா. இந்த கிரீச்சர் இருமா கிட்ட க்ளோஸா இருக்கும் போதே நினைச்சேன் எப்படி இருந்தாலும் இவ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஆமரி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. இருமா ரொம்ப நல்லவன் சூப்பரானவன் கூலானவன் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கிளாரா சொல்றா. இருமா அவனோட ஈவில் சைக்கிள் இருந்தப்ப எனக்குமே பிடிச்சிருந்ததுன்னு எலிசபெத்தா சொல்றா. ஆமா எனக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும் பார்க்க கூலா இருந்தா அப்படின்னு சொல்லி கார்ல வைக்கப்படுறா. இருமா எல்லா பொண்ணுங்க அவனை சீர் கவர்தியா அப்படின்னு சொல்லி ஆமரி செம டென்ஷன் ஆயிட்டு காமிக் புக் சம்பவத்தை யோசிச்சு பாக்குறா. நீ காக்கிரவை விட்டு தள்ளி ஏறு அப்படின்னு ஒருத்தி சொல்லிருப்பா. சாயோ எப்படி கஷ்டப்பட்டு பண்ணிப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிச்சுட்டு இருக்கா. நீங்க தான் சீனியர் ஒரு பையனை எப்படி லவ்ல விழ வைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆமரி கிட்ட அட்வைஸ் கேட்கறாங்க. என்னது லவ்ல விழ வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆமரி வந்துட்டு அவ லைஃப்ல நடந்த சம்பவங்களை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க மேல போய் மோதணும். ஐ மீன் அந்த பர்சனை போய் ஃபர்ஸ்ட் டச் பண்ணணும் அப்படின்னு ஆமரி சொல்லுவோம். ஆமா இதேதான் அந்த டீச்சரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா சொல்றா. பசங்களை லவ் பண்ண வைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் பண்ணணுமா? ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணாலே பசங்க லவ்ல விழுந்துருவாங்களே அப்படின்னு கார்ல யோசிக்கிறா. அவ ஒரு பாப்புலரான டம்டால் அப்படிங்கறதுனால பசங்க அவ பின்னாடி வருவாங்க. இவ எந்த பசங்க பின்னாடியே போக தேவையில்லைங்கிறதுனால அவளுக்கு இதை பத்தி தெரியல. ஆமா நான் சாப்நாத் முதுகுல ஏறி இருக்கேன், நிறைய பேரை டச் பண்ணிருக்கேன், எனக்கு எங்க கிளாஸ்ல எல்லாரையுமே பிடிக்கும் கார்லா சொல்லுவோம். ஆமா எனக்கும் கிளாஸ்ல எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா சொல்றா. குறிப்பிட்ட சில பேரை சொல்லி கார்ல எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவோம். ஹே அப்படின்னா நீ பிடிக்குங்கிறவங்களை பத்தி தான் அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியா? லவ் பண்ற பர்சனை பத்தி பேசலையா? ஆமரி கேட்கவும். லவ்வா அப்படின்னு கார்லா கேக்குறா. நீ இருமாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டியான்னு எலிசபெத்தா கேட்கவும் கார்லா ரொம்பவும் வெக்கப்பட்டுக்கிட்டே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரீச்சர் எனக்கு ரொம்ப ஆபத்தானது, இருமா பக்கத்துல இவளை அதிகமா நெருங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிக்கிறா. ஆமா பிரசிடென்ட் இருமா ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் நல்ல ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி ஆமரி அவளை வச்சு திங்க் பண்ணி பாக்குறா. ஹே இந்த மாதிரி டாபிக் எல்லாம் ஸ்கூலுக்குள்ள பேசாதன்னு கார்லே சொல்லுவோம். பத்தி பேசுறதுனால எந்த ஒரு தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா சொல்றா. ஸ்கூலுக்குள்ள இந்த மாதிரி டாபிக் பேசுறது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி கார்லேக்கும் எலிசபெத்தாக்கும் ஒரு பெரிய ஃபைட்டே வருது. நம்ம ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் யாருன்னே தெரியாம இப்பவே கற்பனை பண்ணக்கூடாது, அது போக இந்த வயசுலயே கல்யாணம் பண்றது தப்பு அப்படின்னு கார்லே சொல்லுவோம். அப்படின்னா கல்யாணம் பண்றது தானே தப்பு, என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆமரி சொல்றா. இப்பவே ரிங் வாங்கிட்டு வரேன் கிளாரா காமெடி பண்றா. ஃபர்ஸ்ட் லவ் பண்ணனும், ப்ரப்போஸ் பண்ணனும், அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒன்னு பேசி ஒரு வழியா அவங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் பேசி முடிக்கிறாங்க. மனசுல இருக்கிறத வெளியே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆமரி வந்துட்டு அந்த டீ தூளை ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கி இருந்திருப்பா. அதை இவங்க எல்லாரும் குடிச்சதுனாலதான் எல்லாரும் இப்படி மனசு விட்டு பேசியிருக்காங்க. பிரசிடென்ட் உங்க நம்பர் தரீங்களான்னு கேட்கும்போது ஜஸ்ட் ஆமரி நீ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் ஆமரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப நம்பரும் வாங்கிக்கிறாங்க. நீங்க டெரர் ஆனவங்கன்னு நினைச்சா இவ்வளவு ஜாலியா பேசுவீங்கன்னு தெரியாது, இன்னொரு நாள் நம்ம இதே மாதிரி பேசலாம்னு சொல்லுவோம். ஆமரியோ ஓகே அப்படின்னு சொல்றா. ஆமரி நீ இங்கதான் இருக்கியா? ஒரு வழியா நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன். நம்ம ஹீரோ சொல்லுவோம் இது கேர்ள்ஸ்க்கான இடம், இதுல பாய்ஸ் வரக்கூடாது, வெளியே ஓடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வெளியே துரத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குனே புரியல. ஜாலி எண்ட் ஆஃப் டெர்மினஸ் வந்துட்டு நான் இருமா கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சாலமன் ஹாப்பியா இருக்கிறான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில ஒர்க் இருக்கு, அதை ஸ்கூல்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்லுவோம். ஆமா அதெல்லாம் நான் ஈஸியா முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சாலவன் சொல்றான். சாலவன் நீங்க எனக்கு கடமைப்பட்டிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? அந்த பசங்க முன்னாடி உங்களை ஆசமா காமிச்சனே அப்படின்னு ஆப்ரா கேட்குவோம். ஆமா ஞாபகம் இருக்கு, பதிலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சாலவன் கேட்குவோம். பிஸ் 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 அப்படின்னு சொல்லி சாலமன் காதல ஆப்ரா எதையோ சொல்லுவோம். இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சாலவன் சொல்றான். எண்ட் ஆஃப் டெர்மினஸ் வந்துட்டு இப்பதான் நான் ஃப்ரீயா இருப்பேன் கேலகோ யோசிச்சுட்டு திடீர்னு மின்னல் வெட்டது, ஏதோ தப்பா படுதேன்னு கேலகோ யோசிக்கிறேன். அது ஹோம் விசிட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேலகோ செம ஷாக் ஆகுறான். மிஸ்ஃபிட் கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுக்கும் போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்போர்ட்டை பத்தி சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி சாலமன் கேலகோக்கு சொல்றான். ஆனா சார் எனக்கு பிரேக் டைம் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்லுவோம். ஆனா மிஸ்ஃபிட் கிளாஸ் வித்தியாசமானது, அது போக அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணாதான் உனக்கும் சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சோ நீ எல்லாரோட வீட்டுக்கு ஹோம் விசிட் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சாலமன் அங்க இருந்து கிளம்புறான். கேலகோ என் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த லேடி டீச்சர் நினைக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா செம ஜாலியா இருக்கும், ஹோம் விசிட் எனக்கு கிடைக்கலன்னு பொறாமையா இருக்கு, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராபின் கிட்ட போய் கேலகோ டென்ஷன் ஆகிறான். அந்த சேர் டீமனை அவர்கிட்ட தான் அத்தாரிட்டி இருக்கு, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேலகோ செம டென்ஷனா பறந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஸ்மோடியஸ் வீட்டுக்கு போறான். அவங்க அப்பா அம்மா வேலையா வெளியே போயிருக்காங்களா அப்படின்னு கேலகோ கேட்கும். ஆமா அப்படின்றதான். ஆலிஸ் செல்லம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை மட்டும் இவர் பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஆஸ் நினைக்கிறான். சரி என்னமோ ஒண்ணு அப்படின்னு சொல்லி இப்ப ஆஸோட ரிப்போர்ட் அவன் எடுத்துட்டு ஸ்கூல்ல நடக்கிற உன்னோட ஆக்டிவிட்டிஸ் பத்தி வீட்டுல சொல்லுவியா அப்படின்னு கேட்கவும் மாஸ்டர் இருமாவை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவ சொல்லுவோம். நான் உன்னை பத்தி கேட்டேன்னு கேலகோ கேட்கறான். அதான் மாஸ்டர் இருமாவை பத்தி சொல்லுவேன்னு சொன்னேன் அப்படிங்கவும் அதுவும் இதுவும் எப்படா ஒன்னாகும் அப்படின்னு சொல்லி கேலகோ ஆஸ்ட கேட்கவும் நான் அப்படிங்கறதே மாஸ்டர் இருமா தான் அப்படின்னு சொல்லி ஆலிஸ் காமெடி பண்ணிட்டு இருக்கான். பிக் பிரதர் ஆலிஸ் அப்படின்னு ரெண்டு சின்ன பொண்ணுங்க வராங்க. வயலட் லில்லி உங்க ரெண்டு பேரையும் உள்ளதானே இருக்க சொன்ன அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும் இவங்க ரெண்டு பேரும் மாஸ்டர் ஆலிஸோட சொந்தக்காரங்க அப்படின்னு டேவிட் சொல்றான். இப்போலாம் நீங்க எங்க கூட விளையாடுறதே இல்ல, மாஸ்டர் இருமாவை பத்தியே தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க அலறாங்க. மாஸ்டர் இருமா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஆஸ் சொல்லுவோம். ஆனா மாஸ்டர் ஆலிஸ் அப்படின்னு சொல்லி டேவிட் கேட்கறான். அவர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். அந்த இருமா ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து ஓடவும் மாஸ்டர் இருமாவை பத்தி அப்படிலாம் பேசாதீங்க, அவர் ரொம்ப புத்தரமசாலி அப்படின்னு சொல்லி ஆஸ் அவங்கள துரத்திட்டு போறான். மன்னிக்கணும் சார் அப்படின்னு டேவிட் சொல்லுவோம். பரவாயில்ல
பரவாயில்லன்னு கேலகோ சொல்றான். மாஸ்டர் ஆலிஸ்க்கு சின்ன வயசுல இருந்தே நேச்சுரல் டேலண்ட் இருக்கு. ஆனா அவரோட ஓவர் டேலண்ட்னாலேயே அவரை யார் கூடயும் அவ்வளவா சேர்றது இல்ல. ஆனா மாஸ்டர் இருமாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. அவரும் நிறைய விஷயங்களை என்ஜாய் பண்ணாரு அப்படின்னு சொல்லி டேவிட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். அதுக்கான ஒரு இருமாவை பத்தியே பேசுறாருன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்கன்னு டேவிட் சொல்லவும், இல்ல நான் எதுவும் தப்பா எடுத்துக்கிட மாட்டேன். ஒரு டீமன் கிட்ட சேலஞ்ச் போட்டு தோத்து போயிட்டா அந்த டீமன் இன்னொரு டீமனுக்கு அடிமையா இருக்கிறது சகஜம் தான். ஆனா ஆஸ்மோடியஸ் ரொம்பவும் திறமசாலி. அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னா அது இருமாக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாள் அவனே அதை புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் மாறுவான் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்லவும், அப்படியா எப்ப மாறுவாரு அப்படின்னு சொல்லி டேவிட் கேட்கவும், அது எப்படி எனக்கு தெரியல கூடிய சீக்கிரம் மாறுவா அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். எந்த டேட்ல மாறுவாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டேவிட் காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியா அங்க முடிச்சுட்டு இப்ப கிளாராவோட வீட்டுக்கு வரான். வெல்கம் டீச்சர்னு போர்டு வச்சுட்டு நிக்கிறாங்க. கேலகோ வீட்டுக்குள்ள காலை வச்சுட்டு வெளியே எடுத்து அவ்வளவுதான் விசிட் முடிஞ்சது அப்படின்னு கிளம்புறான். டீச்சர் போகாதீங்க என்னங்க அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிளாராவோட டீச்சர் கிளாராக்கு மட்டும் டீச்சர் இல்ல நம்ம எல்லாருக்குமே டீச்சர் அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் காமெடி பண்ணி இப்ப பாட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு டீச் பண்ணுங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லுங்க டீச்சர், நாங்க எதுக்காக பாடுறோம் அது எப்படா எனக்கு தெரியும் அப்படின்னு கேலகோ கேக்குறான். என்னோட கேலகோ டீச்சர், அவர் எனக்கு மட்டும் டீச்சர் இல்ல அவரு எல்லாருக்குமே டீச்சர் அப்படின்னு சொல்லி காமெடியா ஒரு பாட்டை பாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா அவங்க பாடி முடிக்கவும் கேலகோ அங்க இருந்து கிளம்புறான். எங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதான் பாட்டு முடிஞ்சதுல அப்படின்னு கேலகோ சொல்றாங்க. இல்ல நீங்க எங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இங்க பாரு ஸ்கெட்ச் புக் இருக்கு, இதுல நம்ம வரையலாம் அப்படின்னு சொல்லி கேலகோட டீச்சர் புக் எடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் அமைதியா இருங்க, வந்த கெஸ்ட் கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கிளாராவோட பிரதர் வந்து சொல்றான். இந்தாங்க ஹெல்த்தி குடிங்க, என் அக்காக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், இவன் மட்டும் நல்லபடியா நடந்துக்கிடுதானே அப்படின்னு கேலகோ யோசிச்சுட்டு, இவனை கிட்னாப் பண்ணி கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்கறான். இல்ல இவன் என்னோட பையன் தான். வேலிக் ஃபேமிலில இந்த மாதிரி ரேரா தான் பசங்க பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவும், ஒருத்தனாச்சும் உருப்படியா இருக்கானேன்னு கேலகோ யோசிக்கிறான். கிளாஸ்ல இவ எதுவும் பிரச்சனை பண்ணலையேன்னு கேட்கவும், இவ எப்பவுமே பிரச்சனை மட்டும் தான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளோட ரிப்போர்ட்டை பத்தி அவன் சொல்றான். என்னதான் நிறைய விஷயங்களை அவ பிரச்சனையா பண்ணாலுமே கூட அவகிட்டயே சில திறமைகள் இருக்கு. அதனாலதான் அவ தேர்ட் ரேங்க்ல இருக்கா. அவளோட ஃபியூச்சரை பத்தி அவ கன்சிடரேட் பண்ணா இன்னும் திறமையா மாறுவான்னு சொல்லவோ, திறமையா மாறுபாளா அப்படின்னு அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. அவ ஃபியூச்சரை பத்தி அவ அக்கறைப்பட்டா மட்டும்தான் அப்படின்னு கேலகோ சொல்லவோ, திரும்பவும் ஒரு பாட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 மணி நேரம் கழிச்சு ஒரு வழியா கேலகோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். இப்படியே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போகவும் ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை தான் நடக்கு. எங்க அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் சண்டை போடுங்கன்னு ஒருத்தன் சொல்றான். என் பர்ஸை தொட்ட விரல வெட்டிடுவேன் அப்படின்னு கேலகோ வந்துட்டு ஜாஸோட அண்ணனை பார்த்து சொல்றான். ஷாக்ஸ்லியோட அக்கா வந்துட்டு கேலகோவை டார்ச்சர் பண்றா. இப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட வீட்லயும் பிரச்சனையா தான் இருக்கு. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு வழியா கேலகோ எல்லா வீட்டையும் முடிச்சுட்டு இன்னும் பேலன்ஸ் ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. அண்ட் இதுதான் இருக்கிறதுலயே ரொம்பவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லி பாக்குறான். பார்த்தா அது நம்ம ஹீரோவோட வீடு தான். வெல்கம் ப்ரொஃபசர் கேலகோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு கேலகோ வரவேற்கிறான். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், என் பின்னாடியே வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போகவும், ப்ரொஃபசர் அப்படியே நம்ம ஹீரோவை தூக்குறான். என்னாச்சுன்னு கேட்கவும், நேரா என்ன சார் டீமன் கிட்ட கூட்டிட்டு போனா அவனை மட்டும் மீட் பண்ண கூடாதுன்னு கேலகோ பேசிட்டு இருக்கும் போதே ஆப்ரா வந்துருதான். அது ஆப்ரா நீயா அப்படின்னு சொல்லி கேலகோ தெரிச்சு ஓடுறான். ஆமா ஸ்கூல்ல ஒன்ன வச்சு என்ஜாய் பண்ண அதே ஆப்ரா நான் தான் அப்படின்னு சொல்லி கேலகோ வச்சு அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். என்னது நீங்க ஸ்கூல்ல ஒன்னா படிச்சீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா நான் இவனை விட சீனியர் அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்றான். இப்போ சாலமன் அந்த இடத்துக்கு வந்து இதோ இதுதான் ஸ்கூல் படிக்கிற கேலகோ அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். ஐயோ இதெல்லாம் காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். ஓல்டு மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அப்ப கூட கேலகோ சைலன்ஸ் தான் சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கேலகோ பத்தின பிளாஷ்பேக்க சொல்றான். வாய மூடுங்க முட்டாளுங்களா அப்படின்னு சொல்லி கேலகோ 2 பேரும் அடிச்சு போட்டிருக்கான். எல்லா பசங்களுமே எதுக்காக தான் சம்பந்தமே இல்லாம என் கிட்ட வந்து வம்பிழுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி கேலகோ டென்ஷனா இருக்கான். ஏங்கப்பா 11 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேலகோ ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டானா, 666 சேர்ந்த ஷேடோ மெம்பரா இருப்பானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. நீ இப்படி வரப்பா மூஞ்ச வச்சிருந்தா அப்படின்னாலே எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பாலம் வந்துட்டு சொல்லவும், எனக்கு தெரிஞ்சு 2 கொம்பு வச்சுட்டு பிளாக் கலர் ஹேர் வச்சுட்டு எவனோ ஒருத்தன் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அடிக்கிறான்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லுவோம். அந்த அடையாளத்துல இருக்கிறது நீதான் அப்படின்னு பாலம் சொல்றான். இல்ல கண்டிப்பா அது நான் இல்ல, என்னைய மாதிரியே வேற எவனோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். அப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில் எல்லாம் கிடையாதுங்கிறதுனால பிரச்சனை பண்றவங்களை தடுக்க யாருமே இல்லைன்னு சேரடிமன் சொல்றான். என்னைய மாதிரியே இருந்த அந்த ஸ்டூடெண்ட் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேலகோ சொல்றான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சு போட்டு அவங்க மேல ஏறி உட்கார்ந்துருக்கான். அதே கருப்பு முடி, அதே 2 கொம்பு அண்ட் அந்த ஸ்டூடெண்ட் வேற யாரும் இல்ல ஆப்ரா தான் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். ஆனா அதுல கருப்பு முடி அப்படின்னு சொன்னீங்க, ஆப்ரா பாக்குறதுக்கு அப்படியே கேலகோ மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், கேலகோவோட எனக்கு வயசு கூட, சோ கேலகோ தான் பாக்குறதுக்கு என்னைய மாதிரி இருந்திருக்கான் அப்படின்னு ஆப்ரா காமெடி பண்றான். அதுக்கப்புறமா கேலகோ வந்து ஆப்ராவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கேலகோவை ஆப்ரா வச்சு செஞ்சிருக்கான். சரி வந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரா இப்ப கேலகோவை இழுத்துட்டு போறான். சரி சொல்லுங்க ப்ரொஃபசர் கேலகோ, என் பேர ஸ்கூல்ல எப்படி படிக்கிறான் எப்படி இருக்கிறான், பசங்க யாராச்சும் அவனை கிண்டல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி சேட்டிமன் காமெடி பண்ணுவோம். சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆப்ராவும் சாலவனும் கேலகோவை ஒரு வழி பண்றாங்க. இப்போ கேலகோ வந்துட்டு நம்ம ஹீரோ பத்தின ரிப்போர்ட் எடுத்து வைக்கிறான். எண்ட் ஆஃப் டெர்மினஸ்ல நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கான். இவன் ஆக்டிவிட்டிஸை பத்தி சொல்லணும்னா டிராவலர்ஸ்ல எந்த இடத்துல பிரச்சனை நடந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல எருமா இருக்கிறான். ஆனா அதுல இருந்தே அவன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேலகோ நம்ம ஹீரோ பத்தி நல்ல விதமா சொல்லுவோம். சாலவன் அதை பிடிங்கிட்டு வந்து இருமாக்கிட்டே கொடுக்குறான். இதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேலகோ செம டென்ஷன் ஆகுறான். ஏங்கப்பா ப்ரொஃபசர் என்ன பத்தி இந்த ஒரு புக் ஃபுல்லா எழுதி வச்சிருக்காரா அப்படின்னா, ப்ரொஃபசர் கேலகோ எல்லாருக்குமே தனித்தனியா இதே மாதிரி ஒரு புக் எழுதி வச்சிருக்காரு. என்னதான் அவர் எங்க மேல கோபமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலுமே அவருக்கும் எங்க மேல அக்கறை இருக்கு. எங்க எல்லார் மேலயும் அக்கறையோடயோ பொறுப்போடையோ இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இருமாபால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வர முடியும், அவ்வளவுதான் ரிப்போர்ட் முடிஞ்சது அப்படின்னு கேலகோ சொல்லுவோம். ஹீரோவோ சாலவனோ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க.
சொல்றாங்க. சரி அப்படின்னா என்னோட எல்லா ரிப்போர்ட்டும் முடிஞ்சது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்லவும், நைட் இங்கே தங்கிட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லி ஆப்ரா காமெடி பண்ணவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இது என்னது சமனிங் ஸ்டிக்கர், இது எப்படி என் கையில வந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்ப ஆப்ரா வந்துட்டு நம்ம ஹீரோவோட கையில அந்த சமனிங் ஸ்டிக்கரை ஒட்டி கேலகோவை வந்துட்டு ஃபெமிலியரா மாத்திருந்தான். என்னதான் இருந்தாலுமே கேலகோ ஒரு நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்லி இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாங்க. உங்க எல்லாரோட வீட்டுக்கும் நான் வந்ததுல எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு. சோ அதுக்கு பதிலுக்கு நான் ஒண்ணு பண்ணணும்ல. சோ சம்மர்ல உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஹோம்வொர்க் கொடுத்துருந்தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டென்ஷன் ஆகுறாங்க. கேலகோவை வச்சு செஞ்சதுக்கு கேலகோ பதிலுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு செஞ்சுட்டான். லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாங்க எல்லாரும் வால்டர் பார்க் போறோம், நீங்களும் வரீங்களான்னு கேட்குவோம். அம்யூஸ்மெண்ட் பார்க்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். உங்களுக்கு எதுவும் ஷெட்யூல் இருக்கா, பிஸியா இருக்கீங்களா, நாங்க திடீர்னு முடிவு பண்ணிட்டோம் ஆஸ் கேட்குவோம். இல்ல நான் ஃப்ரீ தான், நானும் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பேபிலஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் போனப்போ ரொம்பவும் பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த பேபிலஸ் இது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வால்டர் பார்க் போக நம்ம ஹீரோ ரெடி ஆகுறான். ஆனா அங்க காத்துக்கிட்டு இருக்கிற ஆபத்தை பத்தி இருமாக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ ஸ்கூலை தவிர்த்து வெளியே போறான்னு சொல்லி ஒரு பெரிய மூட்டை நிறைய ஜாமான சாலமன் கொடுத்து அனுப்புறான். வேலை இருக்கிறதுனால என்னால வர முடியாதா, நான் கண்டிப்பா டைமிங்க்கு வந்துருவேன், இப்போதைக்கு இந்த பாடி கார்ட்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சமனிங் ஸ்டிக்கரையும் அவன் கொடுத்து அனுப்புறான். எண்ட் ஆஃப் டர்மினஸ்னு எதை சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த டீமன் கிங் ரெஸ்டே இல்லாம ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி 30 நாள் ஈவல் சைக்கிள்ல இருந்தாரு. அந்த டைமிங் தான் இப்ப ஃபியூச்சர்ல எண்ட் ஆஃப் டர்மினஸ் அப்படின்னு சொல்லி ஹாலிடேஸா கொண்டாடுறாங்க. வேலை பார்க்குற எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு பெரிய ஹாலிடேவே கொடுக்குறாங்க. அந்த ஹாலிடேஸ்ல தான் இருமாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வால்டர் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இவங்க போயிட்டு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் நமக்கு காமிக்கிறாங்க. சுத்தி கிளவுட்ஸா இருக்குது. அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் இன்னும் ஓப்பன் ஆகலாம். மக்கள் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் இருமா, வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் கேட்கறாங்க. ஹே ஜாஸ், கழுத்துல என்ன ஏதோ விசில் மாதிரியான செயின் போட்டுருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஜாஸ் ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ள கிளாரா போயிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கா. எல்லா பொண்ணுங்களும் கியூட்டா இருக்காங்க, ஒரு செகண்ட் கூட நான் மிஸ் பண்ணாம அவங்கள பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கண்ணமிக்காம காமவே பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த வால்டர் பார்க்க நம்ம வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாம் தான் நினைச்சோம். ஆனா அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கூடவே சேர்ந்து ஆப்ரா, பாலம், கேலகோன் 3 பேர் வந்திருக்காங்க. நான் தனியா வெளியே போனது இல்லங்கிறதுனால என்னோட தாத்தா இவங்களை பாடி கார்ட்ஸ் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இருமா சொல்றான். சோ நம்ம ஹீரோக்கு பாடி கார்ட்ஸா தான் அவங்க 3 பேர் வந்திருக்காங்க. இப்ப எல்லா கிளாஸ்மேட்ஸையும் அவங்க தான் பாத்துக்கிட போறாங்க. கேலகோ வழக்க போல டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். கவலைப்படாத பாமு, நானும் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேலகோ கிட்ட ஆப்ரா சொல்லுவோம். நீ என் கூட இருக்கிறதுதான்டா பிரச்சனையே அப்படின்னு சொல்லி கேலகோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ப்ரொஃபசர் பாலம், உங்களோட புது லுக் இது நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் இதுவோ ஒரு வகையில பார்க்க பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஆலசர் அங்க காணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ ப்ரொஃபசர் கூட செமினார் அட்டெண்ட் பண்ண போயிருக்கான்னு ஜாஸ் சொல்றான். சரி மத்த எல்லாரும் வந்தாச்சுல, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி சானா சொல்லவோ, இல்ல இன்னும் ஒரு ஆள் வர வேண்டியது இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா ஆமரி அந்த இடத்துல வந்து நிக்கிறா. ஆமரி ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லவோ, நம்ம தனியா தானே போலான்னு சொன்னா எதுக்காக இப்ப எல்லாரும் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கறா. ஆனா நான் அப்படி சொல்லவே இல்லையா நம்ம ஹீரோ சொல்லவோ, மெசேஜ் எடுத்து பார்த்துட்டு ஆமா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம டேட்டிங் போறதுக்காக நீ கூப்பிட்டியா நினைச்சு ட்ரெஸ் செலக்ட் பண்ணவே ரொம்ப நேரத்தை கடத்தினேன். நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல, எங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு வழியா தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். விட்டா என் ஹார்ட்டே வாய் வழியா வெளியே வந்து விழுந்துரும் போல. ஆனா எப்படி இருந்தாலும் என்ன இருமா தானே கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க வந்தது எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமரி செம ஹாப்பி ஆகுறா. எனக்கு வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு ஆமரி சொல்றா. இப்போ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க ஓபன் பண்றாங்க. கருப்பு கலர்ல சுத்தி இருந்த அந்த கிளவுட்ஸ் எல்லாம் இப்ப காணாம போயிடுது. வால்டர் பார்க்குக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நெதர் வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ்னா அது இதுதான். இன்னைக்கு எல்லாருமே உங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணி ஃபுல்லா இங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெல்கம் பண்றாங்க. குருமாவோட கான்செர்ட் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லவோ, ஹே குருமா இங்க வராங்களா அப்படின்னு பசங்க எல்லாம் ஹாப்பி ஆகுறாங்க. எருமையும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜாஸ் சொல்லவும், குருமா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. உடனே ஹே அதெல்லாம் கண்டுக்கிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எருமைக்கான ட்ரெஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்ல காமெடி பண்றா. இப்ப எல்லாருக்குள்ளயுமே ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஃபர்ஸ்ட் எந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி யாரா வந்துட்டு இருமா ரைட்ல போகணும் அப்படின்னு சொல்லுவா. அப்படி ஒரு ரைடே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இருமா நீ எங்க ஃபர்ஸ்ட் போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கறா. எனக்கு தெரியல, எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் அவங்க பிடிச்ச இடத்துக்கு போவோம் அப்படின்னு எல்லாரும் போக டீச்சர்ஸ் எல்லாரும் பிடிச்சிருந்தாங்க. தனித்தனியா நீங்க செதறி ஓடுனா எப்படி எங்களால உங்களை செக்யூர் பண்ண முடியும் அப்படின்னு டீச்சர்ஸ் கேட்கவும், அப்படின்னா நம்ம ஒரு காம்படிஷன் வைக்கலாம், யார் அதிகமான ஃபன்னை என்ஜாய் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு கிளாரா சொல்றா. அதிக என்ஜாய்மெண்ட் பண்ற டீமுக்கு டீச்சர்ஸ் ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நான் எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு கேலகோ கேட்கறான். அவங்க சொல்றது கரெக்ட் தான், நம்ம அவங்க சொல்றபடியே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ராவோ பாலமோ சொல்லவோ, அட பாவிகளா என்ன மட்டும் வில்லனா காட்டிட்டீங்களா, சரி ஓகே அப்படின்னா தோக்குற டீமுக்கு ஹோம்வொர்க் 2 மடங்கு அதிகமாகும் அப்படின்னு கேலகோ சொல்லவோ, இது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துருந்தாங்க. நம்ம இதை ஈஸியா பண்ணிடலாம், மத்தவங்களோட அதிக ஃபன்னை என்ஜாய் பண்றது தானே அப்படின்னு சார்நாத் சொல்றான். நான் மாஸ்டர் இருமா டீம்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஆஸ் சொல்றான். யார் எந்த டீம்ங்கறத டிசைட் பண்ணுவோம். மாஸ்டர் இருமா டீம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசில ஆஸ் வந்துட்டு இருமாவோட டீம்லயே இருக்கிறான். கேர்ள்ஸ் எல்லாரும் ஆப்ரா டீம்ல இருக்காங்க. கேலகோ டீம்ல வந்து மாட்டினா எப்படி ஃபன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு இருக்காம ஜாலியா இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதையே மறக்கிற மாதிரி தான் கேலகோ சொல்றான். இப்ப 3 டீமும் தனித்தனியா பிரிஞ்சு போய் ஒவ்வொரு இடத்த ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கவோ, இருமாவை போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளாரா ஓட பாக்குறா. இருமா வேற டீம் மறந்துட்டியான்னு ஆமரி பிடிக்கவோ, ஆனா எனக்கு இருமா கூட தான் இருக்கணும் அப்படின்னு கிளாரா சொல்றா. இவளோட ஃபீலிங்ஸை
இவ ஓப்பனா சொல்லிட்டா. ஆனா எனக்கும் அதே ஆசை தான் இருக்கு. ஆனா என்னால வெளியே சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆமரி நீ இந்த ட்ரெஸ்ல கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவளை பாராட்டுறாங்க. நீங்க ரொம்பவும் அழகா இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் போட்டு பார்த்தா நல்லா இருக்கும், வாங்க உங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா கேர்ள்ஸும் ஆமரியை கூட்டிட்டு போறாங்க. ப்ரொஃபசர் கேலகோ கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா அங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு கேலகோ கேட்கவும், ப்ரொஃபசர் நீங்களும் சேர்ந்து எங்க கூட என்ஜாய் பண்ணுங்க, பன்னி இயர்ஸ் டி ஷர்ட் பாப்கார்ன் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப கேலகோ தலையில இயர்ஸ் மாட்ட பாக்குறாங்க. கேட்ட இயர்ஸ் உங்களுக்கு கியூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் கேலகோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி கதறதான். டீமன் கேசல் போனோம் அப்படின்னு சொல்லி சாப்னா சொல்றான். எதுக்கு ஃபர்ஸ்ட் போனுங்கிறத மாஸ்டர் இருமா தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்கோ சாப்னாத்க்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. பார்த்தா இருமாவை காணும். இருமா எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு இருக்கான். அப்ப ஒரு இடத்துல ரொம்பவுமே கூட்டமா இருக்கு, அதுல கண்டிப்பா நிறைய ஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கூட்டத்துக்குள்ள போய் பார்த்தா ரோனவே ரோமியோ நின்னுட்டு இருக்கான். அடச்ச இவன் தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிசப்பாயின்மெண்ட் ஆகுறான். ரோனவே ரோமியோ எப்பவும் போலயே நான் தான் இந்த ஊர்லயே அழகன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயே பாராட்டு வாங்கிட்டு இருக்கான். அவனோட பிளட் லைன் எபிலிட்டி கரிஸ்மா அப்படிங்கறதுனால அதை யூஸ் பண்ணி எல்லாரோட அட்டென்ஷனையும் அவன் ஈர்க்கிறான். என்னது நீயா அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து பாக்குறான். உன் பேர் ஏதோ ஒண்ணு இல்ல இலுமினாச்சியா அப்படின்னு சொல்லி ரோனவே கேட்கும்போது இல்ல இருமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப மத்த எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யாருவே அப்படின்னு சொல்லி சாப்னாத் கேட்கறான். உடன் கவுன்சில போட்டி போட்டு தோத்து போனவன் தான் அப்படின்னு சொல்லி பாலம் எக்ஸ்பிளைன் பண்றான். நீங்க என்ன பண்றேன்னு ஆஸ் கேட்கும்போது இது ஆக்சுவலி எங்க அப்பாவோட அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் அப்படின்னு சொல்லி ரோனவே சொல்றான். அப்படின்னா இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் கெட்ட ஜீனியஸ் உங்க அப்பா தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது ஆமா என்னால எதை வேணாலும் நீங்க என்ஜாய் பண்ண முடியும் ரோனவே பேசிட்டு இருக்கும்போது ஆனா இன்னைக்கு கிடையாது சார் அப்படின்னு ஒருத்தன் வந்து தொடவும் ஒரு ஆம்பளை என்ன தொட்டுட்டான் அப்படின்னு நம்ம மயங்கி விழுறான். நீங்க ரோனவேவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு நான் இங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப் தான் மாஸ்டர் ரோனவே பேப்லஸ்லயே இதே மாதிரி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாஸ்டர் ரோனவேவோட அப்பா இன்னைக்கு அவரை அப்சர்வ் பண்ண அனுப்பி வச்சிருந்தாரு. இனி அவரை பாத்துக்கிட்டு சொன்னாரு. ஆனா மாஸ்டர் ரோனவே இங்க வந்ததுல இருந்து அவர் பாட்டு இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்காரு, உருப்படியா எதுவுமே பண்ணல அப்படின்னு அந்த ஸ்டாஃப் வருத்தப்படுறான். உனக்கு இந்த இடத்த பத்தி நல்லா தெரியல அப்படின்னு சொல்லி பாலமும் சாரநாத்து கேட்கவும் ஆமா தெரியும், எதுக்காக கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஓ இதுதான் விஷயமா, இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் நான் உங்களை பண்றேன், உங்க ஃபன்னுக்கு இன்னைக்கு என்ன கேரண்டி, மத்தவங்களால எல்லாம் போக முடியாத விஐபி ரூமுக்கு கூட நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார் அந்த ஏரியாவுக்கு மத்தவங்களை கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் சொல்றான். அப்படி என்ன ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குவோம். இந்த வால்டர் பார்க்குக்கான பவர் சப்ளை எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு கீழே ஒரு பெரிய ஜெயில் இருக்கு, அங்க இருக்கிற கைதிங்களோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி தான் இந்த வால்டர் பார்க்கே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். தப்பு பண்ண டீமன்ஸ் எல்லாரையும் இந்த ஜெயில தான் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லப்போ அந்த இடம் கேட்கறதுக்கே கொடுமையா இருக்கு, நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம், ஃபன் இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லப்போ நம்ம ஹீரோவோ ஓகே அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த ஜெயில நமக்கு காமிக்கிறாங்க. நம்பர் 13 அப்படின்னு கார்டு கூப்பிடுறாங்க. பார்த்தா கிரியோவும் அந்த இடத்துல தான் இருக்கிறான். ஒரு பரஸ் அப்படிங்கிற இந்த பிரிசன்ல 600 ஜெயில் கைதிங்க இருக்காங்க. அவங்களோட மானா சோர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த வால்டர் பார்க்கே மொத்தமா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதுல தான் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்க கஷ்டப்பட்டு நம்ம மானா பவரை கொடுக்குறோம், அதை வச்சு அங்க மேல எல்லாரும் சிரிக்கிற சத்தம் அதை கேட்டாலே எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரிசனரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா சில பேருக்கு அது பிடிச்சிருக்கு போல, சில பேர் வாலண்டியரா வந்து இங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிரியோவை பாக்குறான். கிரியோ பேபலஸ் அழிக்கணும்னு நினைச்சா நம்ம ஹீரோ அதை தடுத்து அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மேஜிக் பவரை யூஸ் பண்ணதுக்கே இவன் வாங்கிட்டானா, சரி இவனை இன்ஃபார்மரிக்கு கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லி கார்டு வந்து நிக்கவும் வேண்டாம் இவனை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கைதி வந்துட்டு இன்னொருத்தனையும் சேர்த்து எழுதிட்டு போறான். எனக்கு தான் எதுவுமே ஆகலையா, கிரியோவை மட்டும் கூட்டிட்டு போய் எதுக்காக என்ன கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கதறிட்டு இருக்கான். கைதிங்க வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. இன்ஃபார்மரி அந்த பக்கம் இருக்கு, எங்கடா கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் ரொம்பவோ பயந்துட்டு இருக்கான். நினைச்ச என்ன வேற இடத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க, ஈவில் சைக்கிள்ல இருக்கிற டீமன்ஸ் எல்லாரையும் இந்த இடத்துல தான் போட்டு பொழந்துக்கிட்டு வாங்க, இவங்க எல்லாருமே என்ன பஞ்சிங் பேக் மாதிரி யூஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பயந்துட்டு இருக்கான். அவங்கள இங்க கூட்டிட்டு வந்தவன் ஹே கிரியோ உனக்கு எதுவும் ஆகலையே என்னாச்சு, ஹே டாடு கிரியோவை கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்லவும் அவன் இவனை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டான். ஹே புது பையா நீ எங்க வான்னு சொல்லவும் என்ன அடிக்க போறீங்களா நம்ம கேட்கறான். இல்ல இல்ல ஒரு பிளான போட போறோம், அதுக்காக தான் ஒன்னியவும் இங்க கூப்பிட்டோம், இந்த இடத்துக்கு தான் செக்யூரிட்டிஸ் யாரும் வர மாட்டாங்க சேஃப்னு சொல்லவும் என்ன பிளான் அப்படின்னு நம்ம கேட்கறான். ஏண்டா ஜெயில வச்சு பிளான் போடுறதா இருந்தா என்ன பிளானா இருக்கும் அப்படின்னு கேட்கும். ஜெயில இருந்து தப்பிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறான். கத்துனா பாய உடைச்சிருவேன் அப்படின்னு 8361 அப்படிங்கிற நம்பர் போட்டுருக்கவன் சொல்றான். மேல இருக்கிற ஃப்ளோர்ல சீஃப் ட்ரைட்டான் இருப்பானே அவனை தாண்டி நம்ம எப்படி போறதுன்னு கேட்கும். அது எல்லாத்துக்குமே எங்க கிட்ட ஒரு பிளான் இருக்கு, 6 ஃபிங்கர்ஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ் நமக்கு ஹெல்ப்புக்கு வராங்கன்னு சொல்லுவோம். அவங்க எப்படி இங்க வராங்க, அவங்க எல்லாம் லெஜெண்டரி ஆளுங்களாச்சே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அது கிரியோட பிளான் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா நான் தான் அவங்களை கான்டாக்ட் பண்ணிருக்கேன், அவங்க என்ன தப்பிக்க வைக்கிறதுக்கு பதிலுக்கு நான் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். கிரியா சொல்லுவோம். என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி 1182 கேட்கறான். நம்மளோட வெறுப்புல ஏங்கிட்டு இருக்கிற இந்த வால்டர் பார்க் இதை சுக்குநூறா உடைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சூப்பர் எனக்கு இந்த பிளான் பிடிச்சிருக்கு, சரி நம்ம என்னைக்கு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு கேட்கும். இன்னைக்குதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவோம். அவன் ஷாக் ஆகுறான். இன்னைக்குதான் நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சொல்றாங்க. மேல எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கிற அந்த சவுண்ட் அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவங்க எல்லாரையும் நான் பழி வாங்கணும், அவங்க அழுற அந்த கதறல் சவுண்ட் எனக்கு கேட்கணும், அது எவ்வளவு இனிமையா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கிரியோ வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோவா அதே அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தான் நிக்கிறான். ஆமரிக்கு வந்துட்டு வேற வேற காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணி பாக்குறாங்க. இது உங்களுக்கு சூப்பரா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லி கடைக்காரங்க சொல்றாங்க. இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்னால கிக் பண்றதுக்கு காலை தான் தூக்க முடியல அப்படின்னு சொல்லி ஆமரி காமெடி பண்ணிட்டு இருக்கா. லாரா அவளுக்கு ஃபிட் ஆகாத பெரிய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு நான் பார்க்க மெர்மன் மாதிரி இருக்கனான்னு காமெடி பண்ணிட்டு இருக்கா. ட்ரைல்ஸ் பாக்குற ட்ரெஸ் போட்டு தரையில தேய்ச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க. இப்ப பார்த்தா ஒரு குட்டியாண்டு கிளம்ப அந்த இடத்துக்கு வரா.
பார்த்தா ஒவ்வொரு லேடிஸோட மெஷர்மெண்ட்டும் வேற வேறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டே டக்குன்னு கிளாராவோட மெஷர்மெண்ட் எடுத்து ஃபிட் ஆகாத அந்த ட்ரெஸ்ஸை இப்ப வேற லெவல்ல சூப்பரா மாத்திட்டான். எல்லாரும் அவனை பாராட்டவும் நான் ஜஸ்ட் என் கடமையை தான் செஞ்சேன், உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம், ஏன்னா நாங்க தான் வாட்டர் பார்க் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி அவங்க சிம்பிள காமிக்கிறாங்க. அவங்கள மாதிரியே நம்மள போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்லவோ இப்ப எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. குரூப்ல அதை போட்டு விடவோ பசங்க எல்லாம் பார்த்து பொறாமப்படுறாங்க. ஏன்னா கேலகோ கூட சேர்ந்து அவங்களால எந்த ஒரு ஃபன்னையுமே என்ஜாய் பண்ண முடியல. அதிக ஃபன்னை என்ஜாய் பண்ற டீம் தான் வின் பண்ணுவாங்கிறதுனால கேலகோ இவங்க எது சொன்னாலும் நோ சொல்ல முடியல. சோ கேலகோ தலையில பூ வச்சு பன்னி இயர்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு காமெடியா இருக்கான், அதனாலயே டென்ஷனா இருக்கான். ஹே பசங்களா அவங்க கிட்ட காசு இருக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து கேட்கவும் கண்டிப்பா இவங்க பிரச்சனை தான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா கேலகோ காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி அவனுங்க அவரை பார்த்தா சாரி பசங்களா என் கையில நிறைய சாப்பாடு இருக்கிறதுனால என்னால வர முடியாது அப்படின்னு கேலகோ அவங்கள மாட்டி விட்டுருதான். என்கிட்ட காசு இல்லனே என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி காமவே அழுதுட்டு இருக்கவும் நாங்க உங்ககிட்ட காசு திருடுறதுக்காக வரல, அங்க ஒரு கேம் இருக்கு அதை ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஏன் பண்ணி ஷூட் பண்ணணும், இதுல எந்த ரூல்ஸும் கிடையாது, நீங்க உங்க மேஜிக்னால யூஸ் பண்ணிக்கிடலாம், வின் பண்ணா பிரைஸ் உங்களுக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லவும் ஜாஸ் அவன் பிளட் லைன் எபிலிட்டியை யூஸ் பண்ணி 60 டிகிரில வச்சு சுடு அப்படின்னு சொல்லுவான். அவனும் ஷூட் பண்றான். பார்த்தா அந்த கடைக்காரன் வந்து தடுத்துருதான். நான் தான் சொன்னேன் இந்த கேம்ல எந்த ரூல்ஸும் கிடையாதுன்னு சொல்லி, நீங்க ஷூட் பண்றதை நாங்க தடுக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கடைக்காரங்க சொல்லவோ பசங்க எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு விளையாண்டது எல்லாத்துலயும் ரொம்பவும் ஃபன்னா இருந்ததுனால உங்களால தான் இந்த ஃபன் கிடைச்சது, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம், ஏன்னா நாங்க வாட்டர் பார்க் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களும் போஸ்ட் கொடுக்குறாங்க. எனது நீங்க எல்லாம் இங்க வேலை பார்க்குற ஸ்டாஃபா அப்படின்னு சொல்லி பசங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆம்பளைங்களே இப்படி போஸ்ட் கொடுத்தா பொண்ணுங்க எப்படி போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்றான். வாலம் டீம் தான் நிறைய என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போட்டோ பார்த்துட்டு இருக்காங்க. பசங்களா என்னாச்சு திடீர்னு சோகமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் வந்து கேட்கவும் நாங்க நல்லா ஃபன் பண்ணணும், எந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மேப்பை பார்த்துட்டு கரராகி ஸ்ட்ரீட் இங்க தான் நம்ம கிளாஸ்ல யாருமே போலான்னு சொல்லப்போ அந்த இடத்துக்கு நீங்க போக கூடாது, எல்லா டீமன்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வால்டர் பார்க்கையே கட்டியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்ல சில டீமன்ஸ் இல்லீகலான மேஜிக்கல் ஐட்டம்ஸ் விற்கிறாங்க, சோ அந்த இடத்துக்கு நீங்க போக கூடாது அப்படின்னு கேலகோ சொல்ல ப்ரொஃபசர் உங்க தலையில போ இருக்கா, நீங்க எது பேசினாலும் டெரரா தெரியல காமெடி பீஸ் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லவோ கேலகோ செம டென்ஷன் ஆகுறான். இங்க இருமாவும் ராணவே ரோமியோவும் சேர்ந்து எல்லாத்தையும் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாஸ்டர் ரோனவேவும் மாஸ்டர் இருமாவும் எப்படிதான் இவ்வளவு தூரத்துக்கு என்ஜாய் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருமா என் லெவலுக்கு டயர்ட் ஆகாம இன்னும் ஈடு கொடுத்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி ரோனவே முன்னாடி ஓடிட்டு இருக்கான். நான் டயர்ட் ஆக மாட்டேன், எனக்கு இந்த இடம் அம்யூஸ்மெண்ட் பார்க் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஜாலியா அப்படியே கண்ணை மூடிட்டு ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டு இருந்த இடம் திடீர்னு பார்த்தா இருட்டா இருக்கு. என்ன இடம் அது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆக்சுவலி இப்போ கேலகோ எக்ஸ்பிளைன் பண்ண அந்த காரராகி ஸ்ட்ரீட்ல தான் இப்போ நம்ம ஹீரோ இருக்கான். சரி போன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஹீரோ பார்த்தா போன்ல சிக்னல் இல்ல. இருமா சுசுகி ஏஜ் 14 இப்போ வால்டர் பார்க்ல தொலைஞ்சு போயிட்டான். சாப்னாத்தா ஆசோ என்னடா நான் நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஃபன் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லி ரோனவே ஓடி வந்துட்டு இருக்கான். ஆமா இருமா வெங்க காணோம் அப்படின்னு சொல்லி பாலம் கேக்குறான். என்னது இரு மா எங்க காணோம் அப்படின்னு சொல்லி ரோனவே முழிச்சிட்டு நிக்கிறான். இருமா தொலைஞ்சிட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. தொலைஞ்சு போனது நினைச்சு நம்ம ஹீரோவோ ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். தம்பி தொலைஞ்சு போயிட்டியா, இங்க வா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இல்ல வேண்டாம் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ தம்பி கவலைப்படாத என் கூட வா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். திடீர்னு போய் நம்ம ஹீரோ இது மேலேயே மோத்துதான். பார்த்தா சாஃப்டா தான் இருக்கு. என்ன தைரியம் இருந்தா என் தம்பி மேல கை வைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து இப்ப நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. நம்ம ஹீரோவை ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. இப்ப அவ நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே போறா. காரராகி ஸ்ட்ரீட்ல இருந்தா அவ இப்ப நம்ம ஹீரோவை திரும்ப அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கே கூட்டிட்டு வந்துருதா. நல்ல வேலை நான் தொலைஞ்சு போகல என்ன காப்பாத்திட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியாகவும் தெரியாத இடத்துக்குலாம் இப்படி தொலைஞ்சு போக கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அவ சொல்லப்போ நான் வேணும் பண்ணலங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். தொலைஞ்சு போன குழந்தைகள் மையம் அந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்துல போய் இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லி அவ ஒரு இடத்த காட்டுறா. சரி நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவளும் அங்க இருந்து கிளம்பிட்டா. நான் திடீர்னு நிக்கிறா. நான் இப்படி தொலைஞ்சு போவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்கோம். உனக்கு இந்த ஐஸ்கிரீம் வேணுமா, நான் தெரியாதனமா இதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு இப்ப ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறா. அவ பாசமா நடந்துகிட்டு நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. கீழே குனிஞ்சுக்கிட்டே நடந்தேன்னா திரும்பவும் தொலைஞ்சுதான் போவேன், நேரா பார்த்து நட அப்படின்னு அவ சொல்லவோ ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு அவ ஒரு ரைட்ல ஏத்தி விடுறா. இதுல நீங்க தான் ஏற போறீங்கன்னு ஆசைப்பட்டேன், என்ன எதுக்காக ஏத்தி விட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கும் அதுல ஏறணும்னு ஆசைதான், ஆனா நான் தொடப்போனாலே அதுங்க பயந்துடுதுங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் நீங்க மேல் நோக்கி தொடப்போனாதான் அது பயப்படும், கீழே இருந்து தொடப்பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போ ஒரு பறவை வருது. அது நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே கீழே வழியா தொடப்பக்கவோ அது அவ மேல ஏறிடுது. உடனே அவ ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ஆமா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. இப்ப பார்த்தா நிறைய பறவைங்க அவ மேல ஏறி போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவ போட்டோ எடுத்துக்கிட்டா. நம்ம ஹீரோவா அவளோட தம்பி மாதிரி அவ பாத்துக்கிட்டு அவன் கூட நல்லா என்ஜாய் பண்றா. அவங்க ரெண்டு பேருமே ஜெயின் பில்ல பாக்குறாங்க. அதை நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறதுக்குள்ள தொலைஞ்சு போன அந்த குழந்தைங்களோட சென்டர் ரொம்ப தூரத்துல இருக்கு, ஜெயின் பில்ல ஏறி நம்ம டாப்ல போய் உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அவங்க ரெண்டு பேருமே இப்ப அந்த ஜெயின் பில்ல ஏறாங்க. இது டாப்புக்கு போனோடனே ரொம்ப ஃபாஸ்டா சுத்தம்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறான். நான் தொலைஞ்சு போனோடனே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல நான் ஹாப்பியா என்ஜாய் பண்றதுக்காக தான் வந்தேன், நீங்க மட்டும் வந்து என்ன காப்பாத்தலன்னா இந்நேரத்துக்கு நான் இவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட தலையை பாசமா தடவி கொடுத்துட்டு
அச்சோ அனிமல்ஸ் மேல இருந்து தொட்டா பயப்படுன்னு சொன்னல, நான் கீழே வழியா தொட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவோ, ஐயோ இல்லங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடத்துல நிக்காங்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். டாப்புக்கு போனதோ அது செம ஃபாஸ்டா சுத்துது. மாஸ்டர் இருமா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆசோ நம்ம ஹீரோவோ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. ஒரு பொண்ணு தான் என்ன சேஃப்டியா அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டா, அவ இதோ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்துல காணும். அவ அப்படியே மறைஞ்சு வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தா. ஹே டியூட்டி டேட்ல இங்க இல்லாம எங்க போயிட்டா அப்படின்னு கேட்கவும், கஸ்டமர் ஒருத்தவங்களை ஹாப்பி ஆக்கிட்டு வந்தா, ஏன்னா நான் வால்டர் ஸ்டாஃப் அப்படின்னு அவ சொல்றா. என்ன இருமா இப்படி பொறுப்பே இல்லாம தொலைஞ்சு போயிட்ட, சரி இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆமரி கேக்குறா. நல்ல வேலை உனக்கு எதுவாகலையே அப்படின்னு சொல்லி ஷாக்ஸ் கேக்குறான். நாங்க தான் சிக்ஸ் ஃபிங்கர்ஸ் இந்த மான்ஸ்டரை கொல்லாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சில சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. தொலைஞ்சு போனதுக்கு பனிஷ்மெண்டா சின்ன பசங்க கூட விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன தைரியம் இருந்தா அந்த சின்ன பசங்க மாஸ்டர் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் டென்ஷன் ஆகுவோம். டென்ஷன் ஆகாதா, இருமா விருப்பப்பட்டு தானே இதை பண்றான் அப்படின்னு பாலம் சொல்றான். நாங்க தான் தி சிக்ஸ் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆமா யார் இந்த சிக்ஸ் ஃபிங்கர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த நெதர்வேல்ட்ல இருக்கிற ஒரு மோசமான ஈவில் ஆர்கனைசேஷன் தான் அவங்க. டீமன்ஸ் எல்லாருமே திரும்பவும் அரக்க குணத்தோட மாறணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்கனைசேஷனோட எண்ணமே அப்படின்னு சொல்லி ஆஸ் எக்ஸ்பிளைன் பண்றான். என்னோட ஹேண்ட்ஸம்க்கு முன்னாடி அந்த சிக்ஸ் ஃபிங்கராலேயே நிக்க முடியாது. டேய் ஆமா நீ ஏன் எப்பவோ தூங்கிட்டு இருக்க, மாஸ்க கழட்டு அப்படின்னு சொல்லி எப்பவோ தூங்கிட்டு இருக்கிற அவனோட மாஸ்க வந்துட்டு ரோனவே கழட்டவும் பார்த்தா அவன் ஐஸ் செம கியூட்டா இருக்கு. எல்லாருமே அவனோட கியூட்னஸ் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உடனே ரோனவே டக்குனு அவனை கவரை போட்டு மூடி, நான் தான் இந்த இடத்துல ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். அவர் தான் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு ஸ்டாஃப் சொல்லவும், இல்ல அவன் ஒன்னும் ஹேண்ட்ஸம் கிடையாது, அவன் ஹேண்ட்ஸமா தெரியறதுக்கு காரணம் அவனோட லாங்கான அந்த ஐஸும் ஐப்ரோஸும் கேர்லி ஹேரும் தான். அவன் கியூட்டா தான் தெரியுது, பட் ஹேண்ட்ஸம் கிடையாது, நான் தான் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி ரோனவே வந்துட்டு ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். எல்லாரும் முன்னாடி ஜாலியா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு ரூம்குள்ள போய் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். அவன் என்னோட ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லி. மாஸ்டர் ரோனவே இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் அங்க இருந்து கிளம்புறாரு. பாலமும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அந்த வால்டர் பார்க்ல எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ற அந்த ஸ்டாஃப் அந்த இடத்துக்கு வராரு. நீ நல்ல வேலை பண்ண, நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே எல்லாரையும் ஃபன்னா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு, நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், இதை போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிரீன் ஹேர் அங்க இருந்து கிளம்புவோம். என்ன எல்லாம் நல்லபடியா போச்சா, நீ அதை என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் வந்துட்டு கேட்கறான். பார்த்தா நம்ம ஹீரோவை காப்பாத்தின அந்த பொண்ணு உங்களோட ஆர்டருக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. வால்டர் பார்க் ஸ்டாஃபா இவ்வளவு நேரம் நீங்க உங்களோட கடமையை நல்லபடியா செஞ்சீங்க, இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சிக்ஸ் ஃபிங்கர்ஸா வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட லீடர் சொல்றான். யதார்த்தமா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆன அந்த 6 பேரும் தான் பார்த்தா சிக்ஸ் ஃபிங்கர்ஸ் மெம்பர்ஸாவே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவை காப்பாத்தினா ஷீடா அப்படிங்கிற பொண்ணு அதுல ஒருத்தி, அண்ட் வீட்டுட்டு அப்படிங்கிறவன் தான் இதோட லீடர். நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம டார்கெட்டை காப்பாத்துறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அந்த லீடர் சொல்லவோ, எல்லார் கையிலயும் இப்போ ஒவ்வொரு எக் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. இந்த வால்டர் பார்க் உண்மையிலேயே நமக்கு ரொம்பவும் ஃபன்னா இருந்துச்சு. ஸோ அதனாலேயே இதை நம்ம கேர் பண்ணி அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மேலே இருந்து அவன் அந்த எக்கை போடுறான். வயசானவங்க குழந்தைங்கன்னு சொல்லி எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த எக் உடையுமே அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய டிராகன் வருது. 3 டீமா இருந்தா அவங்க 3 இடத்துல அந்த எக்ஸை உடைக்கிறாங்க. 3த்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது.